ஆதியாய் உலகியல்பை அளித்தாய் நீயே, அருந்தவனாய் அறம் பகர்ந்த அறிவன் நீயே, காதியாய் இருவினையும் கடிந்தாய் நீயே, கணமீரார் அடியேற்றும் கடவுள் நீயே, போதியாய் பொருளளவுமானாய் நீயே, பொறிவாயிலைந்த வித்த புனிதல் நீயே, சேதியாய் நிலவு குணச்செல்வன் நீயே, ஸ்ரீவர்தமானரெனும் தீர்த்தன் நீயே. சான்றோர்களே, இந்த ராமர் கதை என்று சொல்லக்கூடிய பத்ம புராணத்தை ஆதாரமாக கொண்ட ஜெயின ராமாயணம். இந்த ஜெயின ராமாயணத்தில் இப்பொழுது தசானனன் இந்திரனை வெற்றி கொண்டு இலங்கையில் 3 கண்டத்திற்கு அதிபதியாக அங்கீகாரம் பெறப்பட்டு ஆட்சி செலுத்தி வருகிறான். அங்கிருந்து நாம் இப்பொழுது அயோத்தி மீண்டிருக்கின்றோம். அயோத்தியில் தசரதன் ஜனகன் இருவரும் மாறு வேடத்தில் அங்கும் இங்கும் உலவிக் கொண்டிருந்த போது கைகேயினுடைய சுயம்பரத்தில் தசரதன் ஜனகன் இருவரும் சேர்கிறார்கள். அங்கு கைகேயி தசரதனை வரனாக தேர்ந்தெடுப்பது, அதன் பிறகு திரும்பி வருவது. அதன் பிறகு தசரதனுக்கும் 4 குழந்தைகள் பிறப்பது, ராமர், லக்ஷ்மணர், சத்ருக்னர், பரதன் என்று. பிறகு ஒரு முறை மிதிலையில், அதாவது ஜனகருடைய ஆட்சிக்குட்பட்ட நகரத்திலே மிலேச்சர்கள் உபதிரவம் செய்ய அதற்கு ராமர் சென்று அந்த மிலேச்சர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கி அவருடைய உபதிரவத்திலிருந்து மிதிலையை விடுவிக்கிறார். ராமருடைய வீரத்தை கண்ட ஜனகர் தனது மகள் சீதையை ராமருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தார். அப்பொழுது சீதையினுடைய அழகை காண்பதற்காக நாரதர் வருகிறார். சீதை கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்த்து கொண்டிருந்த போது பின்பக்கமாக நாரதனுடைய ஜடை தெரிய பயந்து ஓட, நாரதரும் ஓட, இப்படியாக நாரதர், நான் என்ன தவறு இழைத்து விட்டேன், என்னை கண்டு இப்படி பயந்து விட வேண்டிய அவசியம் என்ன என்றெல்லாம் கருதி சீதைக்கு ஒரு இந்த நடக்க இருக்கக்கூடிய திருமணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே சீதையினுடைய அழகான ஒரு உருவத்தை வரைந்து அதை பாமண்டலனுக்கு காட்டினார். நாரதர் கலகம் எப்போ நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க. அதற்கேற்ப அந்த பாமண்டலன் சீதையின் உருவத்தை பார்த்து சீதையை நான் அடைய வேண்டும் என்று சொல்ல, அந்த பாமண்டலனுடைய தந்தை ஜனகனை எப்படியாவது அழைத்து, நாம் வித்யாதரர் சாதாரண மனிதர்களிடம் சென்று நாம் மகளை கேட்பது, பெண்ணை கேட்பது முறையாகாது, அவர்களாகத்தான் இங்கு வர வேண்டும் என்று ஜனகனை ஒரு வழியாக வரவழைத்து சந்திரகதி என்று சொல்லக்கூடிய வித்யாதரன் மூலமாக வரவழைத்து ஜனகனை சீதையை தரும்படி கேட்க அவரும் மறுக்க, அதன் பிறகு 2 வில், தேவர்களால் ரட்சிக்கப்படுகின்ற 2 வில், அந்த வில்லை வளைத்தால் நீங்கள் ராமருக்கு உங்கள் மகளை திருமணம் செய்யலாம் என்று கூற அதன்படி முடிவு எட்டப்பட்டு ராமர், லக்ஷ்மணர் இருவரும் அந்த 2 வில்களை ஒவ்வொருவராக ஒவ்வொரு வில்லை வளைக்கிறார்கள். அதை வைத்து திருமணம் நடந்திருக்கிறது. திருமணம் நடந்த பிறகு எல்லோரும் அயோத்தியில் அவரவர்கள், அயோத்தியில் தசரதன், ராமர் முதலானோரும் இங்கு ஜனகரும் மகிழ்ச்சியோடு தத்தமது ஆட்சியை நடத்தி வர, அதன் பிறகு ஒரு நாள் ஆஷ்டானிக பருவத்திலே தசரதன் ஜனாலயம் சென்று வழிபட்டு அபிஷேக அர்ச்சனைகளை எல்லாம் செய்த பிறகு கந்தோதகத்தை எடுத்து வந்து தோழிகள் மூலமாக 3 மனைவிகளுக்கும் அளிக்க சொல்லி தோழிகள் மூலமாக அனுப்பி வைக்கிறார். ஆனால் 4வது மனைவிக்கு ஒரு வயதான ஒரு நபரிடம் அதை கொடுத்து அனுப்புகிறார். அந்த வயதான நபர் மிகவும் காலம் தாழ்த்தி சென்றதை கண்டு அந்த சுப்ரபா என்று சொல்லக்கூடிய 4வது மனைவி அதை, எனக்கு இன்னும் கந்தோதகம் வந்து சேரவில்லையே என்று சொல்ல, இப்படியெல்லாம் அதற்கு என்ன காரணம் என்பதையெல்லாம் தெரிந்த பிறகு அந்த தசரதன்
நான் இந்த வயோதிக கோஜாவை பார்த்து எனக்கு தீட்சை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலிடுகிறது. நானும் ஒரு நாள் இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாகுவேன் என்றெல்லாம் அவர் தன்னுடைய துறவு எண்ணத்தை அல்லது வைராகிய பாவனையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இருந்தாலும் அவருக்கு முழுமையான வைராக்கியம் தோன்றவில்லை. எனவே வீட்டை விட்டு செல்வதற்கு மனம் இல்லாமல் அதே நேரத்தில் அதிகம் தானம், பூஜை இவற்றில் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருந்தார். ஒரு நாள் நள்ளிரவில் ஒரு பலத்த ஒலி ஏற்படுகிறது. அந்த பலத்த ஒலி ராஜா ஜனகருடியின் புதல்வன் ஜெயவந்தன், அதாவது பாமண்டலன், அவனுக்கு வெற்றி உண்டாகட்டும் என்பதாக ஒரு முழக்கம், பேர் முழக்கம் நள்ளிரவில் அப்படி முழக்கம் அவர்கள் காதில் விழுகின்றன. அதை கேட்டவுடன் எல்லோரும் நள்ளிரவில் எப்படி இப்படிப்பட்ட ஒரு முழக்கம் ஏற்படுகிறது என்று எண்ணினார்கள். சீதை தன்னுடைய ஜனகனுடைய புதல்வன் என்று சொன்ன உடனே சீதைக்கு தன்னுடைய சகோதரன் நினைவுக்கு வருகிறது. அப்பொழுது சகோதரனை எண்ணி நள்ளிரவில் அவள் மனம் வருத்தப்பட ராமர் ஒருவராக சீதைக்கு எடுத்து சொல்லி பொழுது புலர்ந்த பிறகு என்ன என்று பார்க்கலாம் என்று எல்லோரும் இருக்க, அதன் பிறகு பொழுது புலர்கிறது. அதிகாலை தசரதன் மாமுனிவர் வருகை தந்திருந்த மாமுனிவர், அங்கு மழைக்கால தங்களை மேற்கொண்டிருந்த மாமுனிவர் மகேந்திரோதய உத்தியானம் என்று சொல்லக்கூடிய காட்டிற்கு சென்று பார்க்கிறார். அங்கு சந்திரகதி துறவை மேற்கொள்வதற்காக தயாராக இருக்கின்றார். அங்கு துறவு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. சந்திரகதி துறவு ஏற்பதற்கு என்ன காரணம் என்பதைத்தான் நாம் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க வேண்டும். சந்திரகதி துறவை ஏன் மேற்கொள்கிறார், இதற்கு என்ன காரணம் என்று வினவிய போதுதான் அந்த காரணம் என்ன என்பதை இங்கு கூறுகிறார்கள். சீதையுடன் பிறந்த சகோதரன் பாமண்டலன், அந்த பாமண்டலன் கர்ப்பத்தில் இருந்த பொழுது அவனுடைய பூர்வபவ எதிரி ஒருவர் இந்த குழந்தை பிறந்தவுடனே எப்படியாவது இதை நாம் கொன்றுவிட வேண்டும் என்று கருதுகிறான். ஆனால் கர்ப்பத்தில் இருக்கும்போது கொன்றால் தாய்க்கு அந்த பாதிப்பு ஏற்படும், எனக்கு தாய் மீது எந்த விரோதமும் கிடையாது, குழந்தை பிறக்க இருக்கும் குழந்தையை பற்றி தான் நான் கவலைப்பட வேண்டும் என்று எண்ணி குழந்தை பிறக்கும் வரை அவன் காத்து கொண்டிருந்தான். குழந்தை பிறந்தது. அதன் பிறகு அந்த குழந்தையை திருடி சென்று எப்படியாவது அந்த குழந்தையை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே எடுத்துச் செல்கிறான். கொன்றுவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த பொழுதே அவனுடைய உள் மனது வேண்டாம் என்று தடுத்தது. அப்பொழுது அவனுக்கு விவேகம் ஏற்பட்டது. இந்த இளம் குழந்தையை கொல்வதால் நமக்கு எந்த பயனும் இல்லை என்று சொல்லி அவன் மிகவும் பிரகாசம் பொருந்திய 2 குண்டலங்களை அந்த குழந்தையினுடைய காதிலே அணிவித்து அந்த குழந்தையை அங்கேயே விட்டுவிட்டு செல்கின்றான். அப்பொழுதுதான் அங்கு சந்திரகதி வருகிறான், வித்யாதரன். இந்த குழந்தையை பார்த்த உடனே அவனுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் நாமே இந்த குழந்தையை எடுத்து சென்று வளர்க்கலாம் என்று அந்த குழந்தையை எடுத்து செல்கிறான். எடுத்து சென்ற பிறகு மனைவியிடம் அந்த குழந்தையை கொடுக்கிறான். மனைவியும் அந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டு இந்த குழந்தை அவர்களுடைய குழந்தையாகவே வளர்ந்து வருகிறது. அந்த நகரத்தில் மற்றவர்களுக்கு யாருக்குமே இது அவர்களுக்கு பிறக்கவில்லை என்று யாரும் கருதவில்லை, அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் என்று எல்லோரும் நம்பினார்கள். அப்படியாக அந்த பாமண்டலன் அங்கு வளர்ந்து வந்தான். இளமை பருவத்தை அடைந்தவுடன் நாரதர் இப்படி அவனிடம் அந்த சீதையினுடைய உருவத்தை காட்ட அவன் சீதை யார் என்று அறியாமலேயே சீதை மீது காதல் கொண்டான். இப்படியாக பாமண்டலன் சீதை இருவரும் சகோதர சகோதரிகள் என்பதை இந்த கதையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படி இந்த வினையின் காரணமாக, வினை பயனின் காரணமாக, அல்லது வாழ்க்கை எப்படியெல்லாம் ஒரு உயிர் எப்படியெல்லாம் கதிகளே இருக்கிறது, எந்த முற்பிறவியில் தாய் மகனாக இருந்தவர் மறுபிறவிலேயே கணவன் மனைவியாவது, இதெல்லாம் இப்படியெல்லாம் பிறவியிலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது மாறி மாறி என்பதை இந்த கதை மூலமாக தெரிந்து கொள்ள நமக்கு அறிய முடிகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இப்படி இந்த சீதை திருமணம் ராமருக்கு முடிந்த பிறகு ஒரு முறை அந்த பாமண்டலன், அவனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. அவங்க பெற்றோர் பாமண்டலனிடம் நடந்தவற்றை எதுவுமே கூறவில்லை.
பாமண்டலன் நினைத்து கொண்டிருந்தான் நமக்கு திருமணம் நடக்கும், சீதையோடு திருமணம் நடக்கும் என்று. அப்பொழுது பெற்றோரிடம் சென்று ஒரு நாள் கேட்கிறான், என்ன ஆயிற்று, ஏன் இன்னும் திருமண ஏற்பாடுகள் எதுவும் காணும் என்று கேட்கும் பொழுது அப்பொழுதுதான் பெற்றோர்கள் அவனுக்கு நடந்த கதை முழுவதையும் சொல்கிறார்கள். திருமணத்திற்காக நாங்கள் முயற்சித்தோம், ஜனகனை இங்கு அழைத்து வந்தோம், மாயா குதிரை மூலமாக ஜனகனை அழைத்து வந்து பேசினோம். ஆனால் ஜனகன் எதற்கும் விடை கொடுக்காமல் ராமருக்கு தான் என்று முடிவாக இருந்தார். அதன் பிறகு நாங்கள் 2 வில்களை தந்து அந்த வில்லை வளைத்தால் நீங்கள் ராமனுக்கு சீதையை திருமணம் முடியுங்கள் என்றெல்லாம் சொல்லி பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த 2 வில்லையும் அந்த ராமனும் லக்ஷ்மணனும் வளைத்து விட்டார்கள். எனவே எங்களிடம் இருந்த மிகப்பெரிய ஆயுதம் அந்த வில்கள் தான். அந்த வில்லும் பறிபோய் விட்டது. அதோடு மட்டுமல்ல, ஜனகன் மதுவினுடைய நண்பன் ஆவான், மது தசானனுடைய சம்பந்தி ஆவான். இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது தசானனன் ஜனகனுக்கு உதவி புரிய வாய்ப்பு உண்டு. எனவே நாம் அவர்களை எதிர்த்து வெற்றி கொள்வது என்பது இயலாத ஒன்று என்றெல்லாம் யோசித்துதான் பிறகு வேறு வழி இல்லாமல் நாங்கள் அமைதியாகி விட்டோம் என்று அந்த பாமண்டலனுக்கு பெற்றோர்கள் எடுத்து கூற, அதன் பிறகு பாமண்டலன் யோசிக்கின்றான், பெற்றோர்கள் சொல்வதால் ஒன்றும் ஆகப்போவது ஒன்றும் இல்லை, நாம் எப்படியாவது சீதையை அடைந்தே தீர வேண்டும் என்று எண்ணி அவன் தாமாகவே போருக்காக புறப்பட்டு வருகிறான். நாம் வித்யாதரன், நாம் அவர்களை வீழ்த்தி சீதையை மீட்டு வருவோம் என்று எண்ணி அவன் வருகிறான். புறப்பட்டு வரும் பொழுது இடையிலே ஒரு நகரம். அந்த நகரத்தை பார்த்த உடனே அவனுக்கு ஜாதி ஸ்மரணம் வருகிறது. பூர்வ பகத்தில் அவன் எங்கிருந்தான் என்றதெல்லாம் நினைவுக்கு வருகிறது. அதன் பிறகு அவன் எப்படி இங்கு வந்தான் என்ற அனைத்து செய்திகளும் நிகழ்வுகளும் அவனுக்கு நினைவுக்கு வர, உடனே சீதை வேறு யாரும் இல்லை, சீதை என்னுடன் பிறந்த சகோதரி என்பதும் அவனுக்கு ஜாதி ஸ்மரணத்தில் தெரிய வருகிறது. உடனே நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய சகோதரி உடன் பிறந்தவளையே நான் மணப்பதற்காக இப்படியெல்லாம் அழகை கண்டு இப்படியே ஒரு எண்ணம் தோன்றிவிட்டது என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு அவன் வந்தவன் திரும்பி ரத்னோபுரமே சென்று விட்டான். ரத்னோபுரம் சென்று தன்னுடைய பெற்றோரிடம் தனக்கு ஜாதி ஸ்மரணம் வந்ததையும் சீதை வேறு யாரும் அல்ல என்னுடைய சகோதரி தான் என்பதையும் அவன் கூறுகின்றான். அதான் முதல்ல சொன்னேன், நாரதர் கழகம் நன்மையில் முடியுன்றாங்களே, அது போல நாரதர் இப்படி ஒரு நிகழ்வை அவனுக்கு அந்த சீதையினுடைய உருவத்தை காட்டியதும் ஒரு விதத்திலே சீதை யார் என்பது அறிவதற்கு வாய்ப்பாக அமைந்து விட்டது. இப்படியாக பெற்றோருக்கு சீதை பாமண்டலனுடைய சகோதரி என்று தெரிந்தவுடனே சந்திரகதிக்கு வைராக்கியம் ஏற்படுகிறது. அந்த வைராக்கியத்தின் காரணமாகத்தான் அவர் நினைக்கிறார், இந்த வாழ்க்கை இப்படித்தான் நிலையற்றது, யார் யாருக்கு சொந்தம், யார் யாருக்கு சகோதரன், யார் யாருக்கு மனைவி, கணவன், மகன், தாய், தந்தை, இவையெல்லாம் இந்த உறவுகள் எல்லாம் அந்தந்த பவத்தோடு போகக்கூடியது. இந்த உறவுகள் தொடர்ந்து இப்படியே பவந்தோறும் தொடருவது கிடையாது என்றெல்லாம் சிந்தித்து அவனுக்கு வைராக்கியம் ஏற்படுகிறது. அந்த வைராக்கியம் ஏற்பட்டதன் காரணமாக மகேந்திரோதயத்தில் இருக்கக்கூடிய முனிவரிடமிருந்து அவன் தீட்சை, கேவலியிடமிருந்து தீட்சையை பெறுவதற்காக அங்கு வருகிறான். அப்பொழுது அவனோடு பாமண்டலனும் வருகிறான். எனவே பாமண்டலனுக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று உடன் வரும் படை வீரர்கள் எல்லாம் அப்படி முழக்கமிடுகிறார்கள். அதைத்தான் இவர்கள் கேட்டார்கள். ஆக மறுநாள் காலை தசரதன் அங்கு சென்று பகவானை பூஜித்து வணங்கி இந்த தீட்சை நடப்பதை பார்க்கின்றான். உடனே அவனுக்கு பாமண்டலன் சீதையினுடைய சகோதரன் என்பது தெரிய வருகிறது. தெரிய வந்த உடனேயே அவன் ஜனகனுக்கு ஆகாயத்தில் செல்லக்கூடிய ஒரு வித்யாதரனை அழைத்து, நீ உடனே சென்று ஜனகனுக்கு இந்த விஷயத்தை தெரிவிப்பாய் என்று சொல்ல, ஜனகனும் அந்த வித்யாதரன் மூலமாக செய்தியை அறிந்து வந்த அந்த தூதுவனுக்கு விலை மதிப்பற்ற ஆபூஷணங்களை எல்லாம், துணி அணிகலன்களை எல்லாம் தந்து கௌரவித்து உடனே புறப்பட்டு அவனும் அயோத்தியை அடைகிறான். இப்படி அங்கு எல்லோரும் ஒன்று சேர்க்கிறார்கள். அயோத்தியில் பாமண்டலன், ஜனகன், சந்திரகதி துறவை மேற்கொண்டு விட்டார். ஆக பாமண்டலன், ஜனகன், தசரதன், சீதை, ராமம் எல்லோரும் அங்கு ஒன்று சேர்க்கிறார்கள். இப்படி इसके पश्चात वे सभी 1 माह तक अयोध्या में रहे। फिर भामंडल ने सब लोगों से सलाह कर मिथिला का राज्य कनक को सौंप दिया।
அவர் ஸ்வயம் மாதா பிதா के साथ ரத்னம் पर சொல்லி गए. அதன் பிறகு பாமண்டலன் அங்கேயே அயோத்தியில் ஒரு மாதம் தங்கி இருந்தான். தன்னுடைய சகோதரியோடு நீண்ட நாள் கழித்து சேர்ந்து பழகும் பேசும் வாய்ப்பு கிட்டியதை எண்ணி மகிழ்ந்து அதன் பிறகு அனைவரிடமும் விடை பெற்று கொண்டு மிதிலையை கனகனுக்கே கொடுத்து விட்டு தான் ரத்னபுரம் சென்று விடுகிறான். தன்னுடைய பெற்றோர் இருக்கக்கூடிய அந்த ரத்னபுரத்தை சென்றடைகிறான். कुछ दिन पश्चात राजा दशरथ मुनिराज के दर्शन करने गए. उनके मुख से अपने पूर्व भाव सुनकर उन्हें जाति स्मरण हो गया और उन्होंने तुरंत ही मुनि दीक्षा लेने का विचार बनाया तथा मंत्री को बुलाकर अपने प्रथम पुत्र को महामंडलेश्वर पद के अभिषेक करने की तैयारी करने को कहा. मंत्री के द्वारा कारण पूछे जाने पर बोले, मैं भव समुद्र को पार कर शिवपुरी को जाना चाहता हूं, अतः निर्विघ्न होकर तप करने की मेरी इच्छा है. அதன் பிறகு ஒரு நாள் தசரதர் வைராக்கியம் ஏற்படுகிறது. அவருக்கு பூர்வபவம் ஞாபகத்துக்கு வர ஜாதி ஸ்மரணம் மூலமாக முற்பவத்தை அறிந்து அதன் பிறகு நான் இனியும் வீட்டில் இருப்பது அரண்மனையில் இருப்பது எனக்கு சரியாக தோன்றவில்லை, நான் துறவை மேற்கொள்ள வேண்டும். எனவே துறவை மேற்கொள்வதற்கு முன்பாக என்னுடைய இடத்திலே மகாமண்டலேஸ்வர பதத்திலே நான் ராமனை அமர்த்திவிட்டு துறவை மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர்களை அழைத்து சொல்லிவிடுகின்றான். ये बात जंगल में लगी आग की भांति पूरे राज्य में फैल गई. पत्नी व प्रजाजन सभी दुखी थे, पर वैरागी भरत पिता के साथ दीक्षा की तैयारी करने लगे. இந்த செய்தி அயோத்தியா முழுவதும் பரவ எல்லோரும் தசரதன் துறவை கேட்டு மன கலக்கத்தோடு இருந்தார்கள், மனதில் கவலை கொண்டார்கள். இவ்வளவு நாட்கள் நமக்கு நல்ல முறையிலே ஆட்சியை தந்த மன்னர் மாமன்னர் இப்பொழுது துறவை மேற்கொள்ள இருக்கிறாரே என்று மக்கள் சற்று கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். இந்த செய்தியோடு பரதனும் நானும் தந்தையோடு தீட்சையை மேற்கொள்ள இருக்கிறேன் என்று அவனும் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்க, அப்பொழுது கைகேயி நினைக்கிறாள், கணவனும் தீட்சைக்கு சென்று விட்டு எனக்கு இருக்கக்கூடிய ஒரே மகனாகிய பரதனும் தீட்சை மேற்கொண்டால் என்னுடைய நிலைமை என்ன ஆவது என்று அவள் சிந்திக்கலாயினாள். அப்பொழுதுதான் எப்படியாவது நம்முடைய கணவரை தீட்சைக்கு போகாமல் தடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறாள். ஆனால் கணவரை தடுக்க இயலாது என்று அதற்கு புரிகிறது. அதன் பிறகு பரதனை தடுக்கலாம் என்றால் அவனும் தன்னுடைய முடிவிலே மிகவும் உறுதியாக இருக்கிறான். எனவே பரதனை எப்படியாவது தடுத்தே ஆக வேண்டும் என்று எண்ணி அதற்குண்டான வழி என்ன என்பதை யோசிக்கிறாள். पहले तो रानी ने राजा को मुनिव्रत लेने से रोकने की कोशिश की, पर राजा अपने निश्चय पर अटल रहे और कैकेयी से बोले, मैं तो निश्चित मुनिव्रत लूंगा, पर तेरी और जो इच्छा हो सो मांग लो. உறுதியாக தசரதன் சொல்லி விடுகிறார். உங்களுக்கு நினைவிருக்கும் என்று முதல்ல ஒரு வரம், நீ எது வேண்டுமானாலும் கேள், நான் அதை பூர்த்தி செய்கிறேன் என்று தசரதன் சொல்லிய போது, நான் இப்பொழுது எதுவும் எனக்கு தேவையில்லை, நேரம் வரும்போது நான் அந்த வரத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிய கைகேயி இப்பொழுது தசரதனிடம் துறவுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லி பார்க்கிறாள். ஆனால் அதற்கு ஒப்புதல் அளிக்காத தசரதன், வேறு எது வேண்டுமானாலும் நீ கேள், இதை மட்டும் நீ கேட்காதே என்று சொல்ல, பிறகு ராணி கைகேயி முகத்தை தலையை குனிந்த வண்ணம், பரதன் உன்னோடு தீட்சைக்கு செல்ல இருக்கிறான், இருவருமே சென்று விட்டால் என்னுடைய நிலை என்ன ஆவது, எனவே நீ அரசாட்சியை பரதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறாள். கைகேயி आगे कुछ कहते कि दशरथ बोले, इसमें लज्जा की क्या बात है, जैसा तुम कहोगे वैसा ही होगा. அப்பொழுது தசரதன் யோசிக்கிறார், இதிலே நீ வெட்கப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை, தலை குனிய வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை, பரதனுக்கே ஆட்சியை கொடுத்து விடலாம், நீ சொல்வதுபடியே நடக்கும் என்று சொல்லிவிடுகிறார். इस प्रकार आश्वासन देकर दशरथ ने कैकेयी को विदा किया और सोचने लगे कि भरत से भी बढ़कर राम को चाहने वाली कैकेयी आज क्या मांग बैठी है. क्या वह समझती नहीं कि भरत का राज्याभिषेक राम लक्ष्मण के मनोगमन से ही संभव है. बड़े भाइयों के राज्य में रहते हुए छोटे भाई को राज्याभिषेक कैसे संभव है. राम को उसने भरत से भी अधिक प्यार दिया है. भरत तो उसने मात्र जन्म ही दिया है, पर राम को तो स्वयं पाला है. ऐसे प्रिय पुत्र राम को क्या वह अपने से दूर जाते देख सकोगी, अथवा वैरागी भरत को वनगमन से रोकने की चिंता में व्याकुल वह सोच नहीं सकी है. नहीं, राम को गृह त्याग की आज्ञा
भी नहीं दे सकता और वचन भंग भी नहीं कर सकता। अस्तु जो भी हो, अब राम स्वयं ही इस समस्या का समाधान करेंगे. இப்படியாக கைகையை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி, நீ நினைக்கும் வண்ணமே நான் செய்து விடுகிறேன் என்று கூறி சென்றாலும் தசரதர் சிந்திக்கலாயினார் கைகையை சென்ற பிறகு. கைகேயி ராமரை தன்னுடைய மகன் பரதனை விட அதிகமாக நேசித்தவள். பரதனை பெற்றெடுத்தாள் என்று சொல்லலாமே தவிர வளர்த்தது எல்லாம் ராமரை தான் அதிகமாக அவள் மடியில் வைத்து வளர்த்திருக்கிறாள். அப்படி ராமரிடம் அவ்வளவு பாசத்தை காட்டக்கூடிய கைகேயி எப்படி தன்னுடைய மகனுக்கு அரசாட்சி வேணும் என்று நினைக்கின்றாள். பரதனுக்கு அரசாட்சி தருவது என்றால் பெரிய சகோதரன் வீட்டில் இருக்கும்பொழுது சிறியவனுக்கு அரசாட்சி தந்தால் பெரியவன் வீட்டை விட்டு செல்ல வேண்டும், அப்பொழுதுதான் அது சாத்தியமாகும். இதை கைகேயி அறிந்தில்லையா? அறியாமல் இருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் பரதனுடைய துறவை தடுப்பதற்காக கைகேயிக்கு வேறு வழி தெரியவில்லை போலும் என்றுதான் எனக்கு எண்ண தோன்றுகிறது. இப்படியெல்லாம் தசரதன் மனதிற்குள்ளே பல்வேறு சிந்தனைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார். எது எப்படியோ இப்பொழுது வாக்கு கொடுத்தாகிவிட்டது. அதன்படி பரதனுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுக்க வேண்டும். ஆனால் ராமர் காட்டுக்கு சென்றால்தான் இது இயலும். நாட்டை விட்டு சென்றால்தான், வெளியேறினால்தான் பரதனுக்கு அரசாட்சியை கொடுக்க முடியும். மூத்தவனிற்கு சிறியவனுக்கு அரசாட்சியை எப்படி கொடுப்பது என்று கவலைப்பட்டு கொண்டே இதற்கு ராமர் தான் பதில் சொல்ல வேண்டும், ராமனையே நாம் கேட்டு விடலாம் என்று ராமனிடமே இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையை ராமன் முன்பு வைக்கிறார். ராமர் லக்ஷ்மணர் இருவரையும் அழைத்து அவர் முன்பாக நடந்தவற்றை கூற, அதற்கு अपने पुत्र को राज्य मांग ली है, यदि उसे राज्य नहीं देता तो भरत मुनि दीक्षा लेते हैं और कैकेयी भी पुत्र शोक के प्राण त्यजेगी, वचन भंग होने से मेरी भी अपकीर्ति होगी। दूसरी तरफ यह कार्य मर्यादा के विपरीत है कि बड़े पुत्र को छोड़कर छोटे पुत्र को राज्य दो, और यदि भरत को राज्य सीमा की संपूर्ण पृथ्वी का राज्य दो तो परम तेज को धारण करने वाले तुम दोनों भाई कहाँ जाओगे, यह मेरी समझ में नहीं आ रहा है। तुम निपुण हो, बुद्धिमान हो, अतः इस दुखपूर्ण स्थिति से बचने का उपाय तुम ही बताओ. தசரதர் இருவரையும் அழைத்து சொல்கிறார். பரதனும் தீட்சை மேற்கொள்ள தயாராக இருப்பதை கண்டு கைகேயி இதுபோல் பரதனுக்கு அரசாட்சியை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறாள். இப்பொழுது நான் வரத்தை ஏற்கனவே தந்திருந்தேன், அந்த வரத்தை வாக்குறுதியை இப்பொழுது கொடுத்து விட்டேன். என்னால் இப்பொழுது வாக்குறுதியை மீறினால் எனக்கு அவப்பெயர் ஏற்படும். நான் பரதனை தீட்சைக்கு அனுப்பிவிட்டால் கைகேயி மரணத்திற்கு அது காரணமாக அமைந்துவிடும். பரதனுக்கு ஆட்சி பொறுப்பை அளித்தால் நீங்கள் இருவரும் பரதனை விட மூத்தவர்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அரண்மனையில் இருப்பது சரியாக இருக்காது. இப்படி இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கே புரியவில்லை. நீங்களே இதற்கு பதிலளியுங்கள் என்று தசரதன் ராமர் லக்ஷ்மணரிடம் சொல்ல, அப்பொழுது ராமர் கூறுகின்றார், आप अपने वचन का पालन कीजिए, आपके वचन की रक्षा के लिए मुझे वन में भी स्वर्ग का ही आनंद मिलेगा और वचन भंग रूपी अपकीर्ति के द्वारा उपलब्ध राज्य अत्यंत दुखमयी होगा. ராமர் சொல்றார், நீங்கள் எப்படி வாக்குறுதியை தந்தீர்களோ அதை நிறைவேற்றுங்கள், அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய விருப்பப்படி நான் காட்டிற்கு செல்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். காட்டில் சென்றாலும் எனக்கு அது சொர்க்கம் போலத்தான். ஏனெனில் தந்தையினுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற ஒவ்வொரு மகனுக்கும் எங்கிருந்தாலும் அது சொர்க்கமாகத்தான் தெரியும். உங்களுக்கு எந்த விதத்திலும் உங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படாத வண்ணம் நாங்கள் செயல்படுவதுதான் மகனாக பிறந்த எங்களுடைய கடமையாகும். எனவே நீங்கள் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட வேண்டாம். நாங்கள் இப்பொழுதே காட்டிற்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்கள் அதற்குண்டான வழியை சொல்லிவிடுகிறார்கள். पिता पुत्र में ये बातें हो ही रही थी कि दीक्षा लेने के इच्छुक भरत किसी को कुछ कहे बिना महल से बाहर जाने लगे. இந்த நேரத்தில் பரதன் தீட்சைக்காக வைராக்கியத்தை பெற்று துறவை மேற்கொள்வதற்காக யாரிடமும் எதுவும் சொல்லாமல் அரண்மனை விட்டு புறப்பட்டு செல்கிறான். அதை பார்த்த பரதனுடைய மனைவிகள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் அழுவதை பார்த்த பிறகு ராஜா தசரதன் என்ன ஆயிற்று, பரதனை
தடுங்கள், ஏன் இப்படி இந்த நிலை என்றெல்லாம் சொல்ல, பிறகு தசரதன் சென்று பரதனை தழுவிக்கொண்டு சொல்கிறார், தேரே தப்போவன்மை ஜானைக்கு உமர் நகிஹேன், நீ இப்பொழுது தவம் தாங்கி நிற்கக்கூடிய வயதை அடையவில்லை, நீ ராஜ்யத்தை நீதான் செய்ய வேண்டும், தப்போவனம் கடைசியில் தான் தப்போவனத்துக்கு சென்று தவம் தாங்க வேண்டுமே தவிர இப்பொழுது நீ சம்சார சுகத்தை அனுபவிப்பதுதான் தகும், இந்த வயதில் நீ செல்ல வேண்டாம், வயதான காலத்தில் செல்வாயாக என்றெல்லாம் பலவாறாக அவர் தசரதன் பரதனுக்கு எடுத்து சொல்கிறார். ஆனால் பரதன் அதையெல்லாம் கேட்கவில்லை. அவன் கூறுகின்றான், மரணம் என்பது வயதான பிறகுதான் வரும் என்றெல்லாம் சொல்ல முடியாது, இளம் வயதினருக்கும் மரணம் வரலாம், வயதான காலத்திலும் மரணம் வரலாம், எனவே என்னை தீட்சை எடுப்பதிலிருந்து தடுக்காதீர்கள், நான் தீட்சை தான் மேற்கொள்வேன் என்று சொல்லுகிறான். பிறவி சுகம், சம்சார சுகம், இவையெல்லாம் ராஜ்ய சுகம், இவையெல்லாம் உண்மை சுகம் அல்ல, இவையெல்லாம் உண்மையில் துன்பம் தானே தவிர இப்படிப்பட்ட சுகத்தை இந்த உயிர் பலமுறை அடைந்திருக்கிறது, எனவே எனக்கு இனிமேலும் இப்படிப்பட்ட சுகத்தில் நாட்டம் இல்லை, நான் முக்தி சுகத்தையே பெறுவதற்காக முயன்று வருகின்றேன், அதற்காக நான் துறவரைத்தான் மேற்கொள்வேன் என்றெல்லாம் பரதன் தசரதனுக்கு எடுத்து சொல்கிறார். ஜப் ஆப் தியாக் கர் ஹீ ரஹே ஹேன் தோ ஃபிர் முझे क्यों रोक रहे हैं, நீங்களே துறவுக்கு செல்லும் பொழுது என்னை ஏன் நீங்கள் தடுக்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்கிறான். हे तात जो पुत्र को दुख से तारे और तप की अनुमोदना करे वही तात तात पना है, யார் பிள்ளைகளுடைய துயரை துடைக்கிறார்களோ, தபத்திற்கு ஆமோதிக்கிறார்களோ, தவம் துறவுக்கு ஆமோதிக்கிறார்களோ, அவர்கள்தான் உண்மையான பெற்றோர்கள். அவர் துன்பத்தை துடைப்பதுதான் பெற்றோருடைய கடமை. நான் துன்பத்திலிருந்து விடுபட எண்ணுகிறேன், எனவே நீங்கள் அதை ஆமோதிக்க வேண்டும் என்றெல்லாம் மேலும் மேலும் பரதன் தசரதனிடம் தன்னுடைய உறுதிப்பாட்டை எடுத்து காட்டுகிறான். भरत के ऐसे तार के जवाब सुनकर पिता दशरथ गदगद हो गए और बोले, हे वत्स, तू उत्तम भव्य है, तू निश्चित ही शीघ्र ही मुक्ति प्राप्त करेगा, पर तो विनयी मनुष्यों में सर्वश्रेष्ठ है, तूने कभी मेरी बात नहीं टाली है, फिर अब मेरी आज्ञा का उल्लंघन क्यों कर रहा है, अपनी माता को क्यों महाशोक रूपी समुद्र में गोते लगाने दे रहा है, अपनत्व का अपत्य का अपत्यपना वही है कि जो माता पिता को शोक रूपी समुद्र में नहीं गिरने दे, अतः तुम अभी कुछ दिन राज्य करो, फिर जैसी तुम्हारी इच्छा हो सो करना. பரதனுடைய சொற்களை எல்லாம் கேட்கும் பொழுது தசரதனுக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை. ஒருவாறாக அவரை புகழ்ந்து, நீ உண்மையில் பவ்ய ஜீவன், நீ மிகவும் தன்யன், நீ அனைவருக்கும் பணிவன்பாக நடந்து கொள்பவன், உன்னுடைய குணங்களை நான் எப்படியெல்லாம் பாராட்டுவது என்று எனக்கே தெரியவில்லை, அனைவரிலும் நீ சிரேஷ்டனாக இருக்கின்றாய் என்றெல்லாம் பாராட்டிய பிறகு, நீ இதுவரை என் பெற்றோரிடமும் மற்றவர்களிடமும் பணிவன்பாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறாய், எப்பொழுதும் என்னுடைய ஆணையை மீறி செயல்பட்டுகிறது கிடையாது, அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது ஏன் என்னுடைய ஆணையை மீற வேண்டும் என்று எண்ணுகிறாய் என்று இப்படி பரதனை வளைக்கிறார். ஆக பெற்றோருடைய ஆணையை மீறுவது மகனுடைய செயல் அல்ல. அது மட்டுமல்ல, நீ துறவு மேற்கொண்டால் உன்னுடைய தாயார் மிகுந்த வேதனைக்குள்ளாவார்கள், உன்னுடைய தாய்க்கு அது மரணத்தை கூட தரலாம், எனவே பெற்றோருக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை தருவது மகனுக்கு தகுமா என்றெல்லாம் கூறி, பெற்றோர்கள் விருப்பத்திற்கேற்ப செயல்படுவதுதான் நன்மை பயக்கும் என்று இப்படியாக பரதனை दशरथ मड़कகிறார். भरतन पिताजी से कुछ कहते कि राम ने भरत का हाथ पकड़ा और मधुर स्वर में बोले, जो पिताजी ने कहा है सो उचित ही है, अभी तुम्हारी अवस्था तब के योग्य नहीं है, तुम्हारे समान भाग्यशाली पुत्र के रहते पिता का वचन भंग हो, माता प्राण तजे, यह ठीक नहीं है, पिता के वचन की रक्षा के लिए तो हम शरीर भी छोड़ सकते हैं, तो फिर राज्य की तो बात ही क्या है, पिता के जिस वचन की रक्षा के लिए मुझे राज्य छोड़ना है, उनके उसी वचन की रक्षा के लिए तुम्हें राज्य करना है, मैं यह नगर छोड़कर जा रहा हूँ और किसी नदी के किनारे पर्वत पर अथवा वन में कहीं भी वेश बदल कर रह लूंगा, अतः कोई मुझे पहचान भी नहीं पाएगा, अब तुम शांति पूर्वक राज्य करो. इस प्रकार भरत को मनाकर स्वयं लक्ष्मण के साथ वे माता से आज्ञा लेने चले गए. இப்படி தசரதர் ஒரு பக்கம் பரதனைக்கு எடுத்து சொல்ல, இடையிலே ராமர் பரதனுடைய கரங்களை பற்றி சொல்கின்றார். நமது தந்தை என்ன சொல்கிறாரோ அது மிகவும் பொருத்தமானதே,
இப்பொழுது நீ தபத்திற்கு செல்லக்கூடிய பருவம் அல்ல, நீ மிகவும் பாக்கியசாலி. எனவே தந்தை சொல்வதை நீ தட்டி கழிக்க கூடாது, தந்தை சொல்வதையும் தட்டி கழிக்க கூடாது. அதே நேரத்தில் உன்னுடைய பிரிவால் தாய்க்கு மரணம் ஏற்படுகிறது என்றால் அதுவும் தகாது. எனவே நான் எப்படி நமது தந்தையின் சொற்படி நடக்கின்றேனோ, நான் அதற்காக வீட்டை விட்டு காட்டுக்கு செல்கின்றேனோ, அதே போல் நீயும் நமது தந்தையின் சொல்லை கேட்டு வச்சனத்தை கேட்டு ஆட்சி செய்வாயாக. அதுதான் உண்மையான மகன் தந்தை காற்றும் கடமையாகும். எனவே தந்தை சொல்லை மீறி நீ செயல்படக்கூடாது. இப்படியெல்லாம் ராமரும் பரதனுக்கு இதையெல்லாம் எடுத்து சொல்கிறார். நாங்கள் இப்பொழுதே காட்டுக்கு புறப்பட்டு செல்கின்றோம், நீ அரசாட்சியை நீயே பார்க்க வேண்டும், இதுதான் தந்தையினுடைய விருப்பம், தாயினுடைய விருப்பம், எங்களுடைய விருப்பம் என்று கூறி நாங்கள் எங்காவது சென்று நதிக்கரை ஓரம் அல்லது மலையோரம் தங்கி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை இனிமையாக கழிப்போம், நீ எங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி ராமர் தன்னுடைய தாயிடம் சென்று அனுமதி பெறுவதற்காக சென்று விடுகிறார். சாந்தர் கி பாத் சுன்கர் கௌசல்யா பேஹுஷ் ஹோ கயி. ராமர் சென்று அபராஜிதா என்று சொல்லக்கூடிய கௌசல்யாவிடம் நாங்கள் காட்டுக்கு செல்ல இருக்கிறோம் என்பதை கூறியவுடன் தாய் மயக்கமுறுகிறாள். குछ देर पश्चात होश में आने पर वे बोली. சிறிது நேரம் கழித்து மயக்கம் தெளிந்த பிறகு சொல்லலானார், बेटा कुलवती स्त्रियों के 3 ही आधार हैं, पिता पति पुत्र. इस समय मेरे पिता है नहीं, पति दीक्षा ले रहे हैं, और यदि तुम भी मुझे छोड़कर चले जाओगे तो मैं कैसे जीऊंगी. கௌசல்யா சொல்கிறாள், ஒரு பெண்ணுக்கு தந்தை அல்லது கணவன் அல்லது மகன் இவர்கள்தான் ஒரு ஆதாரம். ஒரு பெண் வாழ்வதற்கு ஆதாரமாக இருப்பவர்கள், துணை நிற்பவர்கள். ஒன்று தந்தை, தந்தைக்கு பிறகு கணவர், கணவருக்கு பிறகு மகன். எனக்கு இப்பொழுது தந்தை இல்லை. என்னுடைய கணவர் தசரதர் துறவு மேற்கொள்கிறார். ஆக அவரும் என்னை விட்டு பிரிந்து செல்கிறார். இப்பொழுது நீதான் எனக்கு துணையாக நிற்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக நீதான். நீ என்னுடைய மகனாகிய நீயும் என்னை விட்டு பிரிந்து சென்றால் எனக்கு யார் துணை இருக்கிறார்கள், நான் எப்படி வாழ்வது என்றெல்லாம் கௌசல்யா ராமர் பிரிவை சகித்து கொள்ள முடியாமல் தன்னுடைய கவலையை வெளிப்படுத்துகிறார். ராமர் போலே मैं आपको छोड़कर नहीं जा रहा हूं, मैं तो हमेशा आपके साथ ही रहूंगा, पर अभी आपको साथ ले चलना संभव नहीं है, क्योंकि अत्यंत ऊंची नीची कठोर धरती, पहाड़ और जंगलों में आप चल नहीं सकेंगे. फिर मैं दक्षिण दिशा में जाकर आपके रहने योग्य स्थान बनाकर आपको सवारी द्वारा ले जाऊंगा. इस प्रकार माँ को मनाकर अन्य माताओं से विदा लेने के पश्चात वे सीता के महल में गए. அப்பொழுது ராமர் சொல்கிறார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் உங்களை விட்டு பிரிந்து செல்வதாக நீங்கள் ஏன் நினைக்கின்றீர்கள்? நான் எப்பொழுதும் உங்களை என் அருகிலேயே வைத்துக் கொள்வேன். இருந்தாலும் இப்பொழுது நான் செல்லும் பொழுது உங்களை உடன் அழைத்து செல்ல இயலாது. ஏனென்றால் போகும் வழி எல்லாம் மிகவும் கரடு முரடாக இருக்கும். மலை, குகை, காடு, இப்படிப்பட்ட நதி இவற்றையெல்லாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கும். நான் அயோத்திக்குட்பட்ட ராஜ்யத்தை விட்டு வெளியேற வேண்டும். தென்பக்கமாக தென் திசை நோக்கி நான் பயணிக்கின்றேன். இந்த ராஜ்ய எல்லைக்கு வெளியே சென்ற பிறகு எங்காவது ஒரு இடத்திலே நாம் தங்குவதற்காக வசதி வாய்ப்புகளை செய்துவிட்டு அதன் பிறகு உங்களை வாகனம் மூலமாக, ரதம் மூலமாக உங்களை அந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறேன். அதுவரை நீங்கள் வீட்டில் இருங்கள், அதன் பிறகு உங்களை நான் அழைத்து செல்கிறேன் என்று ஒருவாறாக தன்னுடைய தாய்க்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அதன் பிறகு மற்ற தாய்மார்களிடமும் விடை பெற்று கொண்டு सीधे இருக்கும் இடத்தை நோக்கி செல்கிறார் ராமர். राम के बहुत समझाने पर भी दृढ़ निश्चय सीता न मानी. बस उनका एक ही जवाब था, जहां आप रहेंगे वहां मैं भी रहूंगी. சீதையிடம் விடைபெற செல்லும் போது சீதை மிகவும் உறுதிப்பாட்டோடு, நான் வீட்டில் இருக்க மாட்டேன், நான் தனியாக இருக்க மாட்டேன், நீங்கள் காட்டுக்கு சென்றால் நானும் உங்களோடு தான் வருவேன் என்று உறுதிப்பட தெரிவித்து விடுகிறாள். सीता सहित राम और लक्ष्मण का वनागमन देखकर माता पिता के दुखों का पार नहीं था. அதன் பிறகு சீதை, ராமர், லக்ஷ்மணர் மூவருமாக காட்டை நோக்கி பயணிக்கிறார்கள். அவர்கள் செல்வதை பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் மிகுந்த துயரம். அப்படி
துயரத்தில் எல்லோரும் ஆழ்ந்து விடுகிறார்கள்। और सांत्वना देने में निपुण राम लक्ष्मण ने उन्हें शांत किया और राजमहल से बाहर निकल गए। ஒருவராக அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி ராமர் லக்ஷ்மணர் சீதை மூவரும் அரண்மனையை விட்டு வெளியேறி விடுகிறார்கள்। राम को नहर से बाहर जाते देखकर अयोध्यावासी हक्के बक्के रह गए और कुछ समझ न पाने के कारण किंकर्तव्य मोड़ से उनके पीछे पीछे चल पड़े। அவர் அரண்மனையை விட்டு வெளியேறி அயோத்தி மாநகரத்தின் வீதி வழியாக காட்டை நோக்கி செல்லும் பொழுது அயோத்தி நகர மக்கள் எல்லாம் அவர்களை பார்த்து என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லோரும் அவர்கள் பின்னாடி செல்ல ஆரம்பித்து விட்டார்கள்। அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ராமர் லக்ஷ்மணர் சீதையின் பின்தொடர்ந்தனர்। இவ்வாறாக ராமர் லக்ஷ்மணர் சீதை எல்லாம் வனத்தை நோக்கி செல்கிறார்கள்। மக்களும் அவர்கள் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள்। இப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது पिता के वचन की रक्षा के लिए भाई भरत को राज्य सौंपकर उन्होंने स्वयं ही वनवास चुन लिया। सिंहासन पर बैठने की बात तो दूर ही रही, भाई क्यों सुखी देखने की इच्छा से वे अयोध्या की सीमा से भी कोसों दूर चले जा रहे हैं, पर हम राम के ही साथ रहेंगे। इस प्रकार वे सोच ही रहे थे कि राम की आवाज सुनकर उनकी तंद्रा भंग हो गई। उनके चेहरे चलते राम उन्हें अयोध्या वापस जाने को कह रहे थे, पर प्रजा उनका साथ छोड़ने को तैयार नहीं थी। அந்த மக்கள் எல்லாம் சிந்தித்து கொண்டு செல்கிறார்கள்। தன்னுடைய சகோதரனுக்காக, இளைய சகோதரனுக்காக ராஜ்யத்தை நாட்டையே விட்டுவிட்டு அரண்மனையில் கூட இல்லாமல் காட்டை நோக்கி செல்கிறார்கள்। இவர்களுடைய தியாகத்தை என்னென்று கூறுவது? இப்படியெல்லாம் ராமர் லக்ஷ்மணர் சீதையை புகழ்ந்து கொண்டே சென்று கொண்டு இருப்பவர்களை பார்த்து ராமர் சொல்கிறார், இப்பொழுது நகரத்தை விட்டு வெகு தூரம் வந்து விட்டீர்கள், நீங்கள் அனைவரும் மீண்டும் அயோத்திக்கு திரும்பி செல்லுங்கள், எங்களை பின்தொடராதீர்கள் என்று அவர் மக்களை பார்த்து சொல்கிறார்। ஆனால் அவர்கள் யாரும் ராமர் சொல்வதை கேட்க மறுக்கிறார்கள்। நாங்கள் உங்களோடு தான் வருவோம், உங்களோடு தான் இருப்போம் என்றெல்லாம் அடம் பிடிக்கிறார்கள்। என்ன செய்வது என்று ராமருக்கும் தெரியவில்லை। இதற்கிடையில் இரவு பொழுது ஏற்பட்டு விடுகிறது, அந்தி சாய்ந்து இரவாகி விடுகிறது। அந்த இரவு நேரத்தில் ராமர் லக்ஷ்மணர் சீதை மூன்று பேரும் தூங்குவது போல நடிக்கிறார்கள்। நாம் இப்பொழுது ஓய்வு எடுப்போம் என்று மக்களிடமும் சொல்லி விடுகிறார்கள்। அவர்களும் அதே போல் தூங்கி விடுகிறார்கள்। உறங்கிவிட்ட பிறகு ராமர் லக்ஷ்மணர் சீதை மூவரும் அவர்களுக்கு தெரியாமல் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார்கள், இரவோடு இரவாக சென்று விடுகிறார்கள்। பிறகு பொழுது புலர்கிறது। மக்கள், அவரோடு இருந்த மக்கள் எல்லாம் விழித்து ராமர் லக்ஷ்மணர் சீதையை காணுமே என்று சொல்லி அவர்களை தேட ஆரம்பித்தார்கள்। தேட ஆரம்பித்தவர்கள் வேகமாக சென்று அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள்। அப்பொழுது அங்கு சென்ற மக்கள் சீதைக்கு நன்றி தெரிவித்தார்கள்। எதற்காக என்றால், சீதையால் வேகமாக நடந்து செல்ல முடியவில்லை। சீதை மெதுவாக சென்றதன் காரணமாக மக்கள் அவர்களை விரைவாக கண்டுபிடிக்க முடிந்தது। சீதையும் வேகமாக சென்றிருந்தால் இவர்களால் கண்டுபிடித்திருக்க முடியாது। எனவே சீதைக்கு அவர்கள் நன்றி சொன்னார்கள்। ஆனால் அதன் பிறகு என்ன செய்வது? ராமரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை। அப்படியே நடந்து சென்று கொண்டிருந்தார்கள்। சென்ற பிறகு இடையிலே ஒரு ஆறு வந்தது, நதி। அந்த நதி மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது। அந்த வேகமாக ஓடிக்கொண்டிருந்த நதியை கடப்பதில் ராமர் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்। எனவே ராமர் தன்னுடைய மனைவியின் கையை பிடித்து கொண்டு லக்ஷ்மணனோடு அந்த ஆற்றை கடந்து அந்த கரைக்கு சென்று விட்டார்। ஆனால் மக்களோ அந்த ஆற்றை கடக்க இயலாது என்பதை அவர்கள் தெரிந்திருந்தார்கள்। ஏனென்றால் வெகு வேகமாக சீறி பாய்கிறது ஆறு। எனவே அவர்களால் அந்த ஆற்றை கடக்கக்கூடிய சாமர்த்தியம் அவர்களுக்கு இல்லை। எனவே அவர்கள் இக்கரையிலேயே தங்கிவிட்டார்கள்। பிறகு ராமர் லக்ஷ்மணர் சீதை சென்று கொண்டிருப்பதை இந்த கரையில் இருந்தபடியே பார்த்து கொண்டிருந்தார்கள்। அவர்கள் பார்வையில் இவர்கள் எதுவரை தெரிந்து கொண்டிருந்தாரோ, அதாவது மக்கள் ராமர் லக்ஷ்மணர் சீதை எந்த அளவு எவ்வளவு தூரம் பார்க்க முடிந்ததோ அவ்வளவு தூரம் அவர்களை பார்த்தவாறே நின்று கொண்டிருந்தார்கள்। பிறகு அவர்கள் மறைந்த பிறகு இவர்கள் अयोध्या திரும்பி சென்றார்கள்। இப்படி राम के जाने के पश्चात उन लोगों में से अनेकों ने मुनिव्रत अंगीकार कर लिया, अनेकों ने श्रावक के व्रत लिए और अयोध्या लौट आए। அப்படி திரும்பி வந்தவர்களில் பலர் வைராக்கியம் பெற்று முனி தீட்சையை மேற்கொண்டனர் அயோத்தி நகர மக்கள்। சிலர் ஸ்ராவக விரதத்தை மேற்கொண்டார்கள்। இப்படியாக அவர்கள் தர்மத்தில் மேலும் ஆழமாக ஈடுபடலாயினர்। लौटे हुए व्यक्तियों से राम के समाचार सुनकर कौशल्या सुमित्रा ने राजा दशरथ से राम को लौटाने के लिए बहुत कहा।
ராமர் லட்சுமணர் சீதை மூவரும் காட்டுக்கு சென்ற செய்தி அறிந்த மக்கள் சென்று கூறிய பிறகு இவர்களில் தாய் மூவரும் நால்வருமே மிகுந்த கவலை அடைந்தார்கள். எப்படியாவது ராமர் லட்சுமணர் சீதையை மீண்டும் அழைத்து வர வேண்டும் என்று ராஜா தசரதனிடம் கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் தசரதர் ஏற்கனவே வைராக்கியத்தை பெற்றுவிட்டார். ஆகினால் அவர் அதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. उन्होंने रानियों से कहा, यह विकार रूप जगत मेरे अधीन नहीं है। यदि सभी काम मेरी इच्छानुसार हो तो मैं तो सोचता हूँ कि समस्त प्राणी सदा सुखी रहे, किसी को जन्म जरा आदि व्याधि न सताए, पर कर्मों की नाना प्रकार की स्थिति होती है, जिसके अनुसार प्राणी उनके फल भोगता है। अतः विवेक की मनुष्यों को शोक नहीं करना चाहिए। राज्य तो मैंने छोड़ ही दिया और संसार से भयभीत अब मैं मुनिव्रत धारण करूंगा। ऐसा कहकर भरत का विधि पूर्वक राज्याभिषेक कर राम के जाने से संतप्त चित्त रानियों के मन को शांत कर दशरथ ने सर्वभूत हित मुनि के पास जाकर मुनिव्रत अंगीकार किया. இப்படி அந்த தசரதனுடைய மனைவிகள் எல்லாம் சென்று எப்படியாவது அழைத்து வாருங்கள் என்று கூற, தசரதன் நானே இப்பொழுது வைராக்கியத்தை பெற்றுவிட்டேன், எனக்கு இனி எந்த சொந்த பந்தம் எதுவும் நான் அப்படி இருப்பதாக கருதவில்லை. அதே நேரத்தில் என் விருப்பப்படி எல்லாம் நடக்கும் என்றால் நான் எப்பொழுதும் எல்லோருக்கும் நன்மையை தான் விரும்புவேன். எல்லோரும் இந்த உலகத்தில் என்னுடைய ஆட்சியில் உள்ள அனைத்து மக்களும் எப்பொழுதும் எந்தவித கவலையும் இன்றி துன்பமும் இன்றி நோய் நொடியின்றி பிணியின்றி நல்ல முறையிலே சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே விருப்பம். ஆனால் என்னுடைய விருப்பப்படி எல்லாம் நடந்துவிட்டால் அதுக்கு அதன் பிறகு வினை என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது? வினை உதயப்படிதான் எல்லாம் நடக்கிறதே தவிர என் விருப்பப்படி எதுவும் நடப்பதில்லை. ஆகவே நான் விரும்பி ராமரையோ லக்ஷ்மணரையோ சீதையோ அனுப்பவில்லை. இதெல்லாம் வினை பயன், அவரவர்கள் வினை பயனுக்கு ஏற்பதான் இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை யாரும் தடுக்க முடியாது என்றவாறெல்லாம் அவர்களுக்கு ஒருவாறாக ஆறுதல் கூறி அதன் பிறகு பரதனுக்கு ராஜ்யாபிஷேகத்தை முடித்து சர்வபூத ஹிதர் என்று சொல்லக்கூடிய முனிவரிடம் சென்று தசரதன் முனி தீட்சையை ஏற்றுக்கொள்கிறார். मुनिराज दशरथ एकाकी विहार करते हुए सदा ध्यान और अध्ययन में मग्न रहते थे। इस प्रकार विषम परीक्षाओं को सहते हुए एवं दुर्धर तप करते हुए उनका समय व्यतीत होने लगा। कुछ समय पश्चात वे इस देह का त्याग कर 13वें स्वर्ग में गए. ராஜா தசரதர் முனி தீட்சையை மேற்கொண்ட பிறகு தனியாகவே விகாரம் செய்து கொண்டு தீட்சையை துறவை தாங்கி கொண்டு தவம் நோற்று இறுதியில் 13வது சொர்க்கத்தை அடைந்தார். இப்படியாக தசரதருடைய வரலாறு நிறைவு பெறுகிறது. அதன் பிறகு நாம் இங்கு வருவோம். 9ஆம் நாள் கதை இப்பொழுது துவங்குகிறது. ऐश्वर्य में जिसने आंखों को खोला, फूलों को ही जिसने देखा, दुख क्या होता है ये जिसने जाना ही नहीं, बाल्यकाल से ही प्यार में पली बड़ी वह सीता अब वन में कैसे रह सकेगी, राम ने यह कैसे निर्णय लिया, यह सोच सोचकर कई परेशान थी. பரதனுக்காக பரதனுடைய நிலையை பார்த்து பரதன் வைராக்கியம் பெற்று தீட்சை மேற்கொள்கிறானே, அவனை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் கைகேயி பரதனுக்கு அரசாட்சியை தரும்படி கூறினாலே தவிர ராமர் மீதோ லக்ஷ்மணர் மீதோ அவளுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது, சீதை மீதும் எந்த வெறுப்பும் கிடையாது. இவர்கள் எல்லாம் பிரிந்து சென்ற பிறகு அரண்மனையிலே இவர்களுடைய தாய் எல்லோரும் மிகவும் வேதனைப்படுவதைக் கண்டு கைகேயினுடைய மனமும் வேதனைப்பட்டது. நான் என்ன செய்வேன்? இந்த சீதை அரண்மனையிலேயே வளர்ந்தவள், அவளுக்கு காடு வனம் என்றால் என்ன என்றே தெரியாது. அப்படிப்பட்ட சீதை எப்படி மிகவும் கரடு முரடான காட்டிற்குள் விலங்குகள் இருக்கக்கூடிய பயங்கரமான காட்டிற்குள் எல்லாம் எப்படி பயணிக்க முடியும் என்றெல்லாம் கைகேயினுடைய மனம் நினைத்து நினைத்து மிகவும் வருத்தத்தை அடைந்தது. वे सोच ही रही थी कि मैंने भरत को वनगमन से रोकने का प्रयास अवश्य किया था, पर राम लक्ष्मण सीता का वनगमन तो नहीं चाहा था. அப்பொழுது மனதிலே எண்ணுகின்றாள், பரதனுக்கு அரசாட்சி வேணும் என்றுதான் சொன்னேனே தவிர தீட்சையை தடுப்பதற்காக தான் அதை கூட கூறினேனே தவிர ராமர் முதலானோரை காற்றுக்கு அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் இல்லை. ஆனால் पुत्र के स्नेहवश उसके लिए मांगे गए राज्य का परिणाम राम लक्ष्मण का वनवास होगा, इसकी तो मैंने कल्पना भी न की थी. पति के साथ साथ पुत्र के वनगमन के विचार से ही जब मैं काम कही तो आज पति के दीक्षित व पुत्र के गृह त्याग पर दोनों
दीदियां को दुख की कल्पना ही नहीं की जा सकती। नहीं नहीं, ये संभव नहीं है कि मैं भरत के साथ सुख से रहूं और वे विलाप करती रहें। ऐसा सुख मुझे नहीं चाहिए। मैं इतनी स्वार्थी नहीं हूं कि अपने पुत्र भरत की खातिर दोनों बड़े पुत्रों व सुकुमार सीता को वन में पैदल भटकने दो। भले ही भरत दीक्षा लेता हो तो ले ले, पर राम लक्ष्मण को तो लौटाना ही होगा। இப்படி கைகேயி இவர்கள் ராமருடைய தாயினுடைய துன்பத்தை தாங்க முடியாமல், நான் செய்தது ஒன்றே ஒன்று, என்னுடைய மகனுக்கு அரசாட்சி தர வேண்டும் என்ற ஒரே விருப்பம் தான். அது கூட அவருடைய துறவை தடுப்பதற்காக. ஆனால் ராமர் லட்சுமணரை காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று நான் எப்போதும் கருதியது கிடையாது. ஆனால் அதற்காக இவர்கள் படுகின்ற துன்பம், கௌசல்யா படுகின்ற துன்பம், அவற்றை பார்க்கும் பொழுது எனக்கு மிகுந்த வேதனை தருகிறது. கௌசல்யாவும் சுமித்ராவுக்கும் நான் மிகப்பெரிய துன்பத்தை தந்து விட்டேன். எனவே ராமர் லக்ஷ்மணர் சீதை இப்படி காட்டிலே நடந்தே செல்வது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் சுயநலக்காரியாக இருக்க விரும்பவில்லை. எப்படியாவது எப்பாடுபட்டாவது வனத்திற்கு சென்றுள்ள அவர்களை மீண்டும் அயோத்திக்கு கொண்டு வர வேண்டும். அதனால் என் மகன் துறவை மேற்கொண்டாலும் அதை பற்றி நான் இப்பொழுது கவலைப்படுவதாக இல்லை. எனக்காக, என்னுடைய சுயநலத்துக்காக, நானும் என் மகனும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக நான் என்னுடைய அக்கா, அதாவது கௌசல்யா மற்றும் சுமித்ரா, இவர்களை நான் வதைப்பது, கஷ்டப்படுத்துவது, துன்புறுத்துவது எந்த வகையில் நியாயம்? எனவே நான் உடனடியாக எப்பாடுபட்டாவது அவர்களை மீட்டு இங்கு அயோத்திக்கு கொண்டு வர வேண்டும் என்று கைகேயினுடைய மனம் கொதித்தெழுகிறது. அதன் பிறகு கைகேயி பரதனிடம் செல்கிறாள். பரதனிடம் சென்று, நீ உடனே புறப்பட்டு ராமர் லக்ஷ்மணர் சீதையை எங்கிருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து அவர்களை அயோத்திக்கு அழைத்து வா. நானும் உன் பின்னாலேயே படைகளோடு நானும் உன் பின்தொடர்ந்து வருகிறேன். இவர்கள் இல்லாமல் அரண்மனையாக இல்லை. எனக்கு அரண்மனையில் இருக்கவும் என் மனது ஒப்பவில்லை. அவர்கள் இன்றி என்னால் இருக்க இயலவில்லை என்றெல்லாம் பரதனிடம் சொல்லி பரதனை காட்டுக்கு அனுப்புகிறாள் கைகேயி. அதோடு தானும் படை வீரர்களோடு காட்டை நோக்கி செல்கிறார். இப்படி பரதன் ஒரு வேகமாக செல்லுகின்ற குதிரை மீது ஏறி காட்டிற்கு செல்கிறார். பின்னால் கைகேயி தொடர்ந்து செல்கிறார். இப்படியாக ராமர் லக்ஷ்மணர் சீதை இருக்கும் இடத்தை அடைகிறார்கள். அடைந்த பிறகு இவர்கள் எல்லோரும் ராமர் லக்ஷ்மணர் சீதை எப்படியாவது நீங்கள் அயோத்திக்கு வர வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். ஆனால் ராமர் அதை மறுக்கிறார், ஏற்க மறுக்கிறார். ये सब देखकर कैकेयी ने अंत में कहा कि मेरे जिस वचन की पूर्ति के लिए तुम बन जा रहे हो वह मैं वापस लेती हूँ, अतः तुम निसंकोच अयोध्या चलो. அப்பொழுது கைகேயி சொல்கிறாள், நான் பெற்ற அந்த வரத்தின் காரணமாகத்தானே நீங்கள் காட்டில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய சொல்லின் காரணமாக, என்னுடைய வச்சனத்தின் காரணமாக, என்னுடைய வச்சனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக நீங்கள் இப்படி காட்டில் இருக்கிறீர்கள். நான் என்னுடைய வச்சனத்தை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். என்னுடைய வச்சனத்தை பரதன் தான் அரசாட்சி செய்ய வேண்டும், நீங்கள் அரண்மனையில் இருக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நான் கொடுத்த வச்சனத்தை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். நீங்கள் தயவு செய்து அயோத்திக்கு வர வேண்டும் என்று கைகேயி கூறுகிறாள். அதை கேட்ட ராமன் மிகவும் பணிவன்போடு கூறுகிறான், हे माता जी, यदि मैं आपके साथ अयोध्या चलता हूं तो दीक्षा के लिए जाते हुए पिता को दिए हुए वचन का भंग होगा, उनकी आज्ञा का उल्लंघन होगा, जिससे हमारे उज्जवल कुल की अपकीर्ति होगी. फिर भी यदि आप मुझे आज्ञा देंगी तो मुझे सहर्ष स्वीकार है. राम का यह तर्क सुनकर கைகேயி நிருப்தர் हो गई. அப்பொழுது ராமர் சொல்றார், நீங்கள் கொடுத்த வசனத்தை நீங்கள் திரும்ப பெறுவதாக கூறுகிறீர்கள். ஆனால் நாங்கள் எங்கள் தந்தையிடம் கொடுத்த வச்சனத்தை நாங்கள் எப்படி பின்பற்றுவது? நாங்கள் எங்கள் தந்தையிடம் நாங்கள் காட்டுக்கு செல்வதாக அவரிடம் வச்சன உறுதிமொழி கொடுத்து அந்த உறுதிமொழிக்கேற்ப செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அதை நாங்கள் மீறி செயல்படுவோம் என்றால் அப்பொழுது நம்முடைய குலத்திற்கே அது பழியாகிவிடும், நமக்கு களங்கத்தை ஏற்படுத்திவிடும். எனவே அப்படிப்பட்ட களங்கம் எங்களால் உங்களுக்கு நம்முடைய குலத்திற்கு வர வேண்டுமா? நாங்கள் தந்த உறுதிமொழியை மீறி நாங்கள் செயல்பட வேண்டுமா? இதுதான் உங்களுடைய விருப்பமா என்றெல்லாம் ராமர் கேட்க அதற்கு பதில் தெரியாமல் கைகேயி மௌனமாகி விடுகிறாள்.
माँ की मौन स्वीकृति पाकर राम ने वहीं पर सभी के सामने अपने हाथों से भरत का पुनर्राज्याभिषेक किया और उन्हें विदा किया. கைகேயினுடைய மௌனத்தை பார்த்த பிறகு ராமர் வேறு வழியும் இல்லை எனவே மீண்டும் பரதனுக்கு அதே இடத்திலே ராஜ்யாபிஷேகத்தை செய்து அவர்களை விடை பெற்று செல்வதற்கு கூறுகின்றார். அதற்கேற்ப அவர்கள் विड़य பெற்று अयोध्या திரும்பி செல்கிறார்கள். अयोध्या लौटने पर शत्रुओं से रहित राज्य पर भरत सुखपूर्वक शासन करने लगे, पर उनका मन इन सभी कार्यों में नहीं लगता था. वे जल से भिन्न कमल की तरह राज्य करते थे. எவ்வளவுதான் இருந்தாலும் ராஜ்ய அரசனாக பரதன் ஆன பிறகும் அரசாட்சி செய்வதில் அவருக்கு மனதில் நாட்டமே ஏற்படவில்லை. அதிலே ஒரு ஈர்ப்போ அல்லது ஒரு ஆர்வமோ இல்லாமல் எப்பொழுதும் அறம் சார்ந்த செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார். ஒரு வெறுப்புணர்வோடு தான் அரசாட்சி செய்து கொண்டிருந்தாரே தவிர அதிலே அவருக்கு முழுமையான ஈடுபாடு இல்லை. இருந்தாலும் எதிரிகள் யாரும் இல்லாத காரணத்தினால் நல்ல முறையிலே அரசாட்சி சென்று கொண்டிருந்தது. सैकड़ों रानियों के होने पर भी वे उनमें अनासक्त रहते हुए अपना समय अध्यात्म आगमादि ग्रंथों के अध्ययन करने में ही व्यतीत करते थे. நூற்றுக்கணக்கான மனைவிகள் பரதனுக்கு இருந்தாலும் எதிலும் நாட்டம் இல்லாமல் அவர் ஆகமத்தை பயில்வதிலும் அரண் நிகழ்வுகளில் பங்கு கொள்வதிலும் இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருந்தது. தானம் தர்மம் இவற்றையெல்லாம் இயன்ற அளவுக்கு செய்து கொண்டிருந்தார் பரதன். भरत को विदा करने के पश्चात राम लक्ष्मण सीता घूमते हुए एक तापसी के आश्रम में पहुंचे. இப்படி பரதன் அறம் செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்க ஒரு முறை பரதன் ஒரு உறுதிமொழி ஏற்கிறான். நான் ராமரை என்று பார்ப்பேனோ, என்னுடைய அண்ணனை என்று பார்ப்பேனோ, அன்றே நான் தீட்சையை மேற்கொள்வேன் என்பதாக ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு அந்த உறுதிமொழிக்கு ஏற்ப அரசாட்சியை நடத்தி கொண்டு வருகிறார். இங்கு ராமர், லக்ஷ்மணர், சீதை மூவரும் பயணித்துக் கொண்டே செல்கிறார்கள். பயணித்துக் கொண்டே செல்பவர்கள் ஒரு முனிவர் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்தை அடைகிறார்கள். அந்த ஆசிரமத்தில் முனிவர்கள் தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இவர்களை கண்டு இவர்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் ஆகாரம் முதலியவற்றை உணவற்றையெல்லாம் ஏற்பாடு செய்து இவர்களை நல்ல முறையில் வரவேற்று உபசரித்தார்கள். उन्होंने राम को सावधान करते हुए कहा कि आगे 3 मील दूरी पर घना जंगल है, अतः इस सुकुमार स्त्री के साथ आप उस वन में न जाएं, किंतु छोटी छोटी बाधाओं से न घबराने वाले राम उस वन में बढ़ते हुए सीता को वह भयानक वन राम के साथ उपवन सा ही लगा. அந்த முனிவர்கள், அந்த ஆசிரமத்தில் இருந்த முனிவர்கள் எல்லாம் இவர்களை நல்ல முறையில் உபசரித்து அதன் பிறகு இங்கே தங்கி விடுங்கள் என்று சொல்ல ராமர் தங்க மறுக்கிறார். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இங்கிருந்து 3 மைல் தூரத்தில் மிகப்பெரிய அடர்ந்த காடு, பயங்கரமான காடு, அந்த காட்டில் இப்படிப்பட்ட ரொம்ப சீதையை பார்த்து சொல்கிறார்கள், இந்த உன்னுடைய மனைவி அந்த காட்டிற்குள் இட்டு செல்வது என்பது மிக மிக கடினமான ஒன்று, இவர்களால் அந்த காட்டினுடைய கொடூரத்தை தாங்கிக் கொள்ள முடியாது என்றெல்லாம் எச்சரிக்கிறார்கள். ஆனால் ராமர் காட்டை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் நாங்கள் தென் திசை நோக்கி சென்றே ஆக வேண்டும் என்று பிடிவாதத்தோடு அவர் சென்று விடுகிறார். इस प्रकार बढ़ते हुए 4.5 माह बाद चित्रकूट होते हुए वे अवंती देश पहुंचे. இவ்வாறாக தொடர்ந்து ராமர், லக்ஷ்மணர், சீதை 3 பயணித்துக் கொண்டு செல்கிறார்கள். ஏறக்குறைய 4.5 மாதங்கள் கழிந்த பிறகு சித்திரக்கூட்டம் என்று சொல்லக்கூடிய இடத்தை கடந்து அங்கிருந்து அவர்கள் அவந்தி தேசத்தை அடைகிறார்கள். ஆக அவந்தி தேசத்தை அடைவதற்கு 4.5 மாதங்கள் ஏறக்குறைய ஆகிவிட்டன. वहां पहुंचकर उन्हें बहुत आश्चर्य हुआ कि क्योंकि वह नगर फल फूलों से युक्त होने पर भी जनशून्य था. அந்த அவந்தி தேசத்தை அடைந்தவுடன் அவர்கள் அந்த தேசத்தை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த நகரத்திலே எல்லாம் இருக்கின்றன, மரங்கள், பழங்கள், பூத்து குலுங்குகின்ற பூங்காக்கள், எல்லாமே எல்லா சகல வசதிகளும் பொருந்திய நகரமாக அது தெரிகிறது. ஆனால் அங்கு மக்கள் யாருமே இல்லை, ஒருவர் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் சூன்யமாக இருக்கிறது அந்த நகரம். ஆனால் அனைத்து வளங்களையும் பெற்றிருக்கிறது.
இதை பார்த்தவுடன் அவர்களுக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது. இவ்வாறு இருப்பதற்கு காரணம் என்ன என்று அவர்கள் சிந்திக்கலாயினர். அந்த நேரத்திலே அவர்களை நோக்கி ஒரு ஏழையான ஒரு மனிதர், தரித்திர நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது ராமர் வினவுகிறார், இந்த தேசம் அல்லது இந்த நகரம் ஏன் இப்படி சூன்யமாக இருக்கிறது, வளங்கள் நிறைந்த நகரமாக தெரிகிறது என்று கேட்டபொழுது, அப்பொழுது அந்த ஏழை மனிதர் சொல்கிறார், தசாங்கபுர் நாமக் நகர் में जन्म से ही बलवान क्रूर कर्मी ராஜா வஜ்ரகர்ண ராஜ்யகர்த்தா தா. தசாங்கபுரம் என்ற நகரத்திலே மிகவும் கொடிய ஆற்றல் படைத்த வஜ்ரகர்ணன் என்ற ஒரு அரசன் அரசாட்சி செய்து கொண்டிருந்தான். एक दिन जब जंगल में शिकार खेलने गया तब वहां मुनिराज को देखकर उसका मन कुछ शांत हुआ और उसने उन मुनिराज के समक्ष प्रतिज्ञा की कि मैं जिनेन्द्र देव, जनवाणी और जनगुरु के अतिरिक्त अन्य किसी को नमस्कार नहीं करूंगा. साथ ही उन्होंने श्रावक के व्रत लिए, सो उचित ही क्योंकि निर्गंत. இப்படி அந்த ஏழையான மனிதர் ராமரிடம் சொல்கிறார், இந்த மிகவும் கொடுமையான ஒரு அரசன், அவன் பெயர் வஜ்ரகர்ணன். அந்த வஜ்ரகர்ணன் தசாங்கபுரத்தை ஆண்டு வந்தான். ஒரு நாள் அவன் வேட்டையாடுவதற்காக காட்டுக்கு சென்றான். அப்படி காட்டுக்கு சென்ற அவன் ஒரு முனிவரை அங்கு பார்க்கிறான். அந்த முனிவரை பார்த்த பிறகு அவன் மனம் அமைதி வருகிறது. அமைதியான உடனே முனிவரை வணங்குகிறான். அவர் உபதேசத்தை கேட்கிறான். உபதேசத்தை கேட்ட பிறகு அவன் ஒரு உறுதிமொழி ஏற்கிறான், நான் ஜன பகவான் தேவசாஸ்திர குருவை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என்பதாக அவன் ஒரு உறுதிமொழி ஏற்கிறான். நான் இந்த உதாரணத்தை சில இடங்களிலே சொல்லி இருக்கிறேன் இதற்கு முன்பு கூட. ஆக அதுதான், அந்த வஜ்ரகர்ணன் என்று சொல்பவன் பகவானை தவிர வேறு யாரையும் வணங்குவது கிடையாது என்ற ஒரு விரதத்தை அந்த முனிவரிடம் மேற்கொள்கிறான். அதன் பிறகு அவன் தன்னுடைய அரண்மனைக்கு திரும்புகிறான். அரண்மனைக்கு திரும்பிய பிறகு அவனுக்கு மேல இருக்கக்கூடியவன் உஜ்ஜயினி நாட்டு அரசன் சிங்கோதரன். சிங்கோதரனுக்கு இவன் கப்பம் கட்டுகின்ற அரசனாக இருக்கின்றான். அப்படி சிங்கோதரன் இவனை விட சிங்கோதரனுடைய அரசாட்சிக்கு உட்பட்ட இடத்தை தான் இவன் ஆண்டு வருகிறான். ஆகையினால் எப்பொழுதெல்லாம் கப்பம் கட்டுவதற்காகவோ அல்லது சிங்கோதரன் கூப்பிடும் பொழுதோ இவன் அந்த அரசனை சென்று பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்படி சென்று பார்க்கும் பொழுது அரசனை வணங்குவது முறை வழக்கம். ஆனால் இவன் இந்த விரதத்தை மேற்கொண்டான், அதாவது பகவானை தவிர நான் வேறு யாரையும் வணங்குவது கிடையாது என்று. அப்படி அந்த விரதத்தை மேற்கொண்ட பிறகு சிங்கோதரனை பார்க்க சென்றால் எப்படி வணங்காமல் இருப்பது என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு ஏற்படுகிறது. வணங்கவில்லை என்றால் அவன் என்னை தண்டிப்பான், அது முறையும் அல்ல என்றெல்லாம் யோசிப்பவன் அதன் பிறகு தன்னுடைய மோதிரத்திலே பகவானுடைய பிரதிபிம்பத்தை ஸ்தாபித்து அந்த பிம்பத்தை வைத்து அதை எப்பொழுதெல்லாம் சிங்கோதரனை பார்க்க செல்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவன் அந்த மோதிரத்திலே முனிசூரதத்தை தங்களுடைய பிரதிமையை வைத்து அதை பார்த்து வணங்கினான். அப்பொழுது சிங்கோதரன் அதை பல நாட்கள் வரை அது சிங்கோதரனுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் உடன் இருப்பவர்கள் வஜ்ரகர்ணன் வணங்கும் போது ஏதோ ஒன்று வித்தியாசம் தெரிகிறது என்று அதை நுட்பமாக பார்க்கலானார்கள். பார்த்தவுடன் அவர்களுக்கு இது தெரிந்து விட்டது. தெரிந்தவுடனேயே சிங்கோதரனிடம் வஜ்ரகர்ணன் உங்களை இப்பொழுதெல்லாம் வணங்குவது கிடையாது என்ற தகவலை சொல்லிவிடுகிறார்கள். உடனே சிங்கோதரனுக்கு அது மிகவும் கோபத்தை ஏற்படுத்துகிறது. உடனே அவன் வஜ்ரகர்ணனை கொன்றுவிட வேண்டும், எனக்கு பணியாத இப்படி என்னிடம் கபட நாடகம் ஆடுகின்ற அவனை நான் எப்படி உயிரோடு விட்டு வைப்பது என்று எண்ணி அந்த வஜ்ரகர்ணனை அழைக்கின்றான். தூதுவனை விட்டு அழைத்து வர சொல்கிறான். இப்படி தூதுவனை விட்டு அழைத்து வர சொல்லும் பொழுது வஜ்ரகர்ணன் ஏதோ நல்ல எண்ணத்திலே கூப்பிடுகிறார், எதற்கோ அழைக்கிறார் என்று இவன் செல்லுகின்றான். செல்லும் பொழுதுதான் வழியிலே ஒரு सिंहोदर में अति विश्वासी वज्रकर्ण सोचते हैं कि किसी दुश्मन से मुझमें सिंहोदर में कुछ फूट डालने के लिए ही यह षड्यंत्र रचा है। सिंहोदर की कुटिलता से अनभिज्ञ वज्रकर्ण जब राजा से मिलने के लिए जा रहे थे, रास्ते में विद्युदंग नामक एक व्यक्ति ने राजा वज्रकर्ण को सचेत करते हुए कहा कि हे राजन, यदि आप शरीर व भोगों से उदासीन हो गए तो कि राजा सिंहोदर के पास जाए. அப்பொழுது இவன்
சென்று கொண்டிருந்த போது வழியிலே ஒரு வித்யுதங்கன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் வழியிலே வஜ்ரகர்ணனை சந்திக்கிறார். அந்த ஆள் வந்து வஜ்ரகர்ணனிடம் சொல்றார், உனக்கு உன்னுடைய உடல் மீதோ உயிர் மீதோ பற்று இல்லை என்றால், புலன் சார்ந்த இந்த அரசாட்சி சுகங்கள் மீது உனக்கு விருப்பம் இல்லை என்றால், நீ சிங்கோதரனை சென்று பார். உனக்கு உயிர் மீது பற்று இருக்கிறது என்றால், உயிர் மீது பயம் இருக்கிறது என்றால், நீ அவனை சென்று பார்க்காதே என்று சொல்லும் பொழுது, அதற்கு ஏன் என்று கேட்க, அவன் உன்னை வதம் செய்வதற்காக தான் அழைக்கின்றானே தவிர உன்னை கௌரவிப்பதற்காக அல்ல என்று அந்த நபர் சொல்கிறார். வித்யுதங்கன் என்று சொல்லக்கூடிய நபர். அதற்கு சிங்கோதரன் என்ன நினைக்கின்றான், அவன் வஜ்ரகர்ணன் என்ன நினைக்கின்றான் என்றால், சிங்கோதரன் எனக்கு மிகவும் ஆத்மார்த்த நண்பன், அவன் மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது, அவன் என்னை இப்படிப்பட்ட செயல்களுக்காக கூப்பிட மாட்டான், இது யாரோ எதிரிகள் செய்கின்ற தந்திரம், இவனை நான் எப்படி நம்புவது என்பதாக அவன் இப்படி கருதுகிறான் வஜ்ரகர்ணன். ஏனென்றால் சிங்கோதரன் மீது அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்பொழுது அந்த வித்யுதங்கனை பார்த்து கேட்கிறான், நீ யார், எதற்காக எனக்கு இந்த செய்தியை சொல்கிறாய், உன்னை நான் எப்படி நம்புவது, உனக்கும் சிங்கோதரனுக்கும் என்ன தொடர்பு, சிங்கோதரனை இப்படி தான் அழைக்கிறான் என்ற தகவல் உனக்கு எப்படி தெரியும் என்றெல்லாம் பல்வேறு விதமாக அவனை கேட்கின்றான். அப்பொழுது அந்த வித்யுதங்கன் அவனுக்கு பதில் சொல்றான், மை உஜ்ஜயினிக்கு ஏக் வேஷ்யா பர ஆசக்தா, நான் உஜ்ஜயினியில் இருக்கக்கூடிய ஒரு வேஷ்யை விலை மாதர் மீது எனக்கு மிகுந்த மோகம் இருந்தது. ஏக் தின் ராணிக்கே கொண்டல் தேக்கர் ஒன் பர் மோகித்த ஹோகை, ஒரு நாள் அந்த விலை மாது இந்த சிங்கோதனுடைய அரசி ராணி அவள் அணிந்திருந்த குண்டலத்தை பார்த்து அவளுக்கு அந்த குண்டலத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அது மிகவும் அழகாக இருந்தது. அதை எப்படியாவது நீங்கள் எனக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று என்னிடம் ஆசை காட்டினாள். எனவே நான் அந்த குண்டலத்தை எப்படியாவது பெறலாம் என்பதற்காக சிங்கோதரனுடைய அரண்மனைக்கு யாரும் தெரியாத வண்ணம் சென்றேன். அப்பொழுது சிங்கோதரனும் அவனுடைய மனைவியும் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை நான் காதால் கேட்டேன். சிங்கோதரன் மனக்கவலையோடு இருந்ததை அவன் மனைவி அரசி அறிந்து கொண்டு, ஏன் இப்படி மனக்கவலையோடு இருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன குறை, ஏன் இப்படி மௌனமாக இருக்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்கும்பொழுதுதான் அப்பொழுது சிங்கோதரன் அரசியிடம் சொல்கின்றான், எனக்கு கவலை ஒன்றும் இல்லை, இருந்தாலும் ஒரே ஒரு கவலை தான் மனதை உறுத்துகிறது, அந்த வஜ்ரகர்ணன் என்பவன் என்னை பணிவதில்லை, இப்பொழுதெல்லாம் அவன் கபட நாடகம் ஆடுகின்றான், அப்படி கபட நாடகம் ஆடுபவனை நான் எப்படி விட்டு வைப்பது, அரசனுக்கு எதிரியை விட்டு வைப்பது அழகல்ல, பணியாதவனை ஆணவம் பிடித்தவனை அடக்குவதுதான் அரசனுடைய கடமை, எனவே அவனை நான் கொல்லாதவரை எனக்கு நிம்மதி ஏற்படாது, தூக்கமும் ஏற்படாது என்றெல்லாம் சொல்லி இருந்ததை என் காதுபட கேட்டேன். எனவேதான் அந்த குண்டலத்தை கூட பெறாமல் நான் உங்களுக்கு இந்த தகவலை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஓடி வந்தேன், வேறொன்றும் இதற்கு காரணம் அல்ல என்று அந்த வித்யுதங்கன் வஜ்ரகர்ணனிடம் கூறுகின்றான். இப்படி அவன் கூறியதை கேட்ட பிறகு இந்த வஜ்ரகர்ணன் கொஞ்சம் சிந்திக்கிறான், ஒருவேளை உண்மையா இருக்குமோ என்று. அவன் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுதே அங்கு சிங்கோதரனுடைய படை அவனை தேடிக்கொண்டு வந்து விடுகிறது. அதை பார்த்த உடனே வஜ்ரகர்ணனுக்கு நம்பிக்கை வருகிறது, உண்மையிலேயே இந்த வித்யுதங்கன் சொன்னது உண்மைதான், இப்ப படை வீரர்கள் என்னை கொல்வதற்காக வருகிறார்கள் என்று எண்ணி உடனே क्रूर यदि आपको मारने का विचार ना होता तो सेना का क्या प्रयोजन था, आपने हिंसा से क्रूर कर्म छोड़कर श्रावक के व्रत ले लिया है, यह जानकर मुझे बहुत प्रसन्नता हुई, इसलिए मैं चोरी करने का विचार त्यागकर आपको सावधान करने के लिए चला आया. அப்பொழுது அந்த வித்யுதங்கனும் சொல்கிறான், பாருங்க, படை வீரர்கள்லாம் உங்களை கொல்வதற்காக தான் வருகிறார்கள், நீங்கள் ஸ்ராவ விரதத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள், இம்சை செய்ய மாட்டேன் என்ற உறுதியை மேற்கொண்டிருக்கிறீர்கள், இதையெல்லாம் அறிந்துதான் உங்கள் மீது இருக்கக்கூடிய கருணையால் நான் உங்களுக்கு இந்த திருடுவதை கூட விட்டுவிட்டு உங்களிடம் இந்த தகவலை சொல்வதற்காக வந்தேன் என்று சொன்னவுடன் அவனுக்கு நம்பிக்கை வந்து உடனே அவன் ஓடி ஒளிந்து கொள்கிறான். இருவருமாக வித்யுதங்கனும் அந்த வஜ்ரகர்ணனும் இருவருமாக ஓடி தன்னுடைய அரண்மனைக்கே வந்து ஒளிந்து விடுகிறார்கள். ये देखकर सिंहोदर ने क्रोधित होकर वज्रकर्ण पर आक्रमण किया. அதை கண்டவுடன் வஜ்ரகர்ணன் மீது
படையெடுக்கிறான். किंतु उसकी सेना वज्रकर्ण के अभेद्य किले में प्रवेश न कर सकी. அப்பொழுது வஜ்ரகர்ணன் தன்னுடைய கோட்டைக்குள் சென்று கதவை தாளிட்டு விடுகிறான். அது அந்த கோட்டையை எளிதாக யாரும் உடைத்து உள்ளே செல்ல முடியாது. அப்படிப்பட்ட கோட்டை அது. ஆகையினால் அந்த கோட்டைக்குள் அவர்கள் சென்று பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அதை கண்ட சிங்கோதரனுக்கு மிகவும் கோபம் வருகிறது. கோபம் வந்தாலும் அந்த கோட்டையை தகர்த்து கொண்டு உள்ளே செல்ல முடியாது என்பதை அறிந்து அவன் மீண்டும் அந்த கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய அவனுடைய அரசாட்சி பகுதிக்குள் உட்பட்ட அனைத்து கிராமங்களையும் அந்த மக்கள் வசிக்கும் இடங்கள் எல்லாவற்றையும் கொளுத்தி விட்டு சூன்யமாக்கி விட்டு செல்கிறான். இவ்வாறாக இந்த நகரம் எல்லா வளமும் பெற்றிருந்தாலும் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் சூன்யமாக இருப்பதற்கு இதுதான் காரணம் என்று அந்த ஏழை மனிதன் ராமரிடம் நடந்தவற்றை சொல்கிறார். இதை கேட்ட ராமர் அந்த ஏழை மனிதனுடைய ஏழ்மையை போக்குவதற்காக தன்னிடம் இருந்த ரத்தினம் பதித்த தங்க செயினை கழற்றி அந்த ஏழைக்கு கொடுத்து, நீ இதை எங்காவது விற்று நீ உன்னுடைய ஏழ்மையை போக்கிக் கொள்வாயாக என்று அளித்து விடுகிறார். அதன் பிறகு ராமர் சீதை இருவருமாக சந்திரபிரப சைத்தியாலயத்தை விட்டுவிட்டு அந்த வஜ்ரகர்ணன் இருக்கக்கூடிய அந்த கோட்டையை நோக்கி செல்கிறார்கள். அங்கு சென்று லக்ஷ்மணன், அதாவது ராமரும் சீதையும் சந்திரபிரப தீர்த்தங்கருடைய சைத்தியாலயத்திலேயே தங்கி விடுகிறார்கள். லக்ஷ்மணன் மட்டும் அந்த கோட்டை வஜ்ரகர்ணன் இருக்கக்கூடிய கோட்டையை நோக்கி செல்கிறார். சென்று அங்கு உணவுக்காக அந்த அரசனிடம், துவாரபாலகர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் சொல்கிறார், எங்களுக்கு உணவு வேண்டும், ஏற்பாடு செய்யுங்கள் என்று. அதற்கு அவர்கள் அனுமதி மறுக்கிறார்கள், உள்ளே யாரும் செல்லக்கூடாது என்று. ஆனால் மீண்டும் மீண்டும் லக்ஷ்மணன் சொல்ல, பிறகு அவர்கள் அரசனிடம் தெரிவிக்க, யாரோ முன்பின் தெரியாதவர்கள் இப்படி உணவு வேண்டும் என்று சொல்கிறார்கள், என்ன செய்வது என்று சொல்ல, அப்புறம் அரசனும் லக்ஷ்மணனை உள்ளே அழைத்து வேண்டிய உணவை எல்லாம் தருகிறார். அதன் பிறகு லக்ஷ்மணன் சொல்கிறார், நான் மட்டுமல்ல, என்னுடைய அண்ணனும் அணியும் இங்கு இருக்கக்கூடிய சைத்தியாலயத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் இதெல்லாம் வேண்டும் என்று சொல்ல, அவனும் அவர்கள் மூவருக்கும் எவ்வளவு தேவையோ அவ்வளவு நல்ல அறுசுவை உணவோடும் மற்ற தேவைகளையும் அந்த அரசன் பூர்த்தி செய்கிறான். लक्ष्मण ने जब राजा वज्रकर्ण द्वारा दी गई भगत की सूचना राम सीता को दी तो उन्होंने लक्ष्मण से कहा कि वज्रकर्ण ने हमें जाने पहचाने बिना हमारा इतना सम्मान किया जैसे कि कोई दामाद का करता है, अतः हमें भी उसकी सहायता करना चाहिए. லக்ஷ்மணன் சென்று ராமரிடம் நடந்தவற்றையெல்லாம் சொல்றான். அவர் நல்ல முறையில் என்னை வரவேற்று நமக்கு உண்டான அனைத்தையும் செய்தார். அதை கேட்ட ராமர், ஒரு மருமகனுக்கு எப்படி வரவேற்பு கொடுத்து எப்படியெல்லாம் உபசரிப்பார்களோ அப்படி முன்பின் தெரியாத நம்மை உபசரித்திருக்கிறார் அந்த வஜ்ரகர்ணர். எனவே அவருக்கு நாம் ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே, லக்ஷ்மண் तुम महा बलवान हो, सब कार्यों में प्रवीण हो, अतः तुम जाओ और जैसे उचित समझो वैसे वज्रकर्ण को सिंहोदर से मुक्ति दिलाओ, क्योंकि सिंहोदर इतना बलवान है कि वह भरत से भी जीता नहीं जा सकता, तो फिर वज्रकर्ण के वश में तो कैसे आएगा. அப்பொழுது ராமர் சொல்கிறார், நீ மிகவும் சக்தி வாய்ந்தவன் லக்ஷ்மணன், எனவே நீ சென்று அந்த சிங்கோதரனை போரில் வென்று இந்த வஜ்ரகர்ணனை அவனுடைய பிடியிலிருந்து விடுவிப்பாயாக. பரதன் நினைத்தால் கூட இந்த செயலை செய்ய முடியாது, நீதான், உன்னால் தான் முடியும் என்று சொல்ல, ராமரிடம் அனுமதி பெற்று லக்ஷ்மணன் பரதனுடைய தூதுவன் போல வேஷத்தை மாற்றிக்கொண்டு சிங்கோதரனிடம் செல்கிறார். அங்கு சென்று சொல்கிறார், उत्तम गुणों को धारण करने वाले राजा भरत आपको आज्ञा देते हैं कि राजा वज्रकर्ण से बिना प्रयोजन वैर से क्या लाभ. அங்கு சென்று சொல்கிறார், நான் பரதனுடைய தூதுவன், பரதன் என்னை உங்களிடம் அனுப்பி வஜ்ரகர்ணனோடு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த விரோதத்தன்மையை பாராட்டக்கூடாது, உங்களுக்கும் வஜ்ரகர்ணனுக்கும் என்ன கருத்து வேறுபாடு, ஏன் அவரை ஒரு தவறும் செய்யாத வஜ்ரகர்ணனை இப்படி வதைக்கிறீர்கள் என்று பாரதர் உங்களுக்கு எடுத்து சொல்ல சொன்னார், वज्रकर्ण विड़विकुंबड़ी कोरिनार என்று சொல்ல, यह सुनकर सिंहोदर बोले कि तू मेरी ओर से अयोध्या के राजा भरत से कहना कि अविनीत सेवकों को विनय में लाने के लिए स्वामी प्रयत्न करते ही हैं, इसमें तुम्हें क्या विरोध दिखाई देता है.
ये वज्रकर्ण दुष्ट है, मानी है, विनयाचार रहित है, उसके ये दोष या तो दमन से छूटेंगे या मरण से। इसलिए मैं इसका उपाय करता हूँ, इस विषय में आप चुप रहिए, बीच में मत बोलिए. அப்பொழுது சிங்கோதரன் வேகப்பட்டு சொல்கிறான், நீ உங்களுடைய அரசனிடம் சென்று பரதனிடம் சொல்வாயாக, இந்த வஜ்ரகர்ணன் மிகவும் ஆணவம் பிடித்தவன், அவன் பணிவது கிடையாது, அவனுக்கு வினயம் என்றால் என்ன என்று தெரியாது, மிகவும் துஷ்டன், அப்படிப்பட்டவனை அடக்கி ஆள்வதுதான் நல்லது. ஒன்று அவனை அடக்க வேண்டும், இல்லை என்றால் அவனை வதைக்க வேண்டும். அந்த செயலில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். இதற்கும் பரதனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதில் பரதனை தலையிடக்கூடாது என்று சொல்லிவிடு என்று सिंगोदर சொல்கிறான். அப்பொழுது सिंगोदर के इस उद्दंडता भरे जवाब से लक्ष्मण बहुत क्रोधित हुए, फिर भी उन्होंने आक्रमण नहीं किया, किंतु अपनी वीरता के गर्व में चोर किसी को कुछ न गिरने वाला सिंगोदर ने सैनिकों को आक्रमण का आदेश दिया. उस सेना को परम तेजस्वी लक्ष्मण ने अकेले ही पल भर में हरा दिया. यह देखकर सिंगोदर स्वयं सेना सहित उन पर टूट पड़े, पर लक्ष्मण ने अपनी चपलता और वीरता से सिंगोदर की सेना को हराकर सिंगोदर को बांध लिया और उसे राम के पास ले जाने लगे. यह देखकर सिंगोदर की पत्नी ने लक्ष्मण से उन्हें माफ करने की प्रार्थना की. इस पर लक्ष्मण ने कहा कि हम उन्हें चंद्रप्रभ चैत्यालय में जाकर छोड़ देंगे. இப்படி சிங்கோதரன், நீங்கள் பரதனிடம் சென்று சொல்லிவிடுங்கள், நான் என்னுடைய விஷயத்தில் தலையிடக்கூடாது, நான் என்னுடைய எதிரியை வீழ்த்தியே தருவேன் என்றெல்லாம் சொல்ல, உடனே லக்ஷ்மணனுக்கு மிகவும் கோபம் வருகிறது. கோபம் வந்தவுடனும் எதிரியை தாக்கவில்லை, இருந்தாலும் கோபத்தை காட்டும் போது சிங்கோதரனுக்கு மேலும் கோபம் வருகிறது. உடனே படை வீரர்கள் கட்டளை இடுகிறான், இந்த நபரை உடனே நீங்கள் கைது செய்யுங்கள், இந்த தூதுவனை கைது செய்யுங்கள் என்று சொல்ல, படை வீரர்கள் தூதுவனை நோக்கி வர அவர்கள் அனைவரையும் லக்ஷ்மணன் தனியாக வீழ்த்தி விடுகிறார். அதை கண்ட சிங்கோதரனுக்கு மேலும் கோபம் வருகிறது. அவனே படைகளை திரட்டி கொண்டு, மீதம் இருந்த படைகளை திரட்டி கொண்டு லக்ஷ்மணனோடு போர் புரிய லக்ஷ்மணன் அனைவரையும் வீழ்த்தி சிங்கோதரனை உயிரோடு கைது செய்து உடனே ராமர் இருக்கும் இடத்திற்கு கொண்டு செல்ல முயற்சிக்கும் பொழுது சிங்கோதரனுடைய மனைவி என்னுடைய கணவரை மன்னித்து விடுங்கள் என்று மன்றாடுகிறாள். அப்பொழுது லக்ஷ்மணன் சொல்கிறான், நான் சந்திரபிரப சேத்தியாலயத்திற்கு இவனை இட்டு செல்கின்றேன், அங்கு சென்று என்னுடைய அண்ணன் முன்பாக இவனை விடுவித்து விடுவேன் என்று சொல்கிறான். அவ்வாறாகவே அங்கு நடைபெறுகிறது. பிறகு சிங்கோதரன் அங்கு செல்கின்றான். ராமர் சிங்கோதரனை பார்த்து சிங்கோதரனை அழைத்து கொண்டு வஜ்ரகர்ணனிடம் செல்கின்றார்கள். வஜ்ரகர்ணனிடம் மன்னிப்பு கேட்க வைக்கிறார்கள். அதன் பிறகு இருவருக்கும் நட்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள். இப்படி இருவருக்கும் நல்லதை சொல்லி புரிய வைத்து இருவரும் நண்பர்களாக பழகுகிறார்கள். இப்படியாக ராமர் சிங்கோதரனுக்கும் வஜ்ரகர்ணனுக்கும் இருந்த விரோதத்தை ஒருவாறாக நட்புணர்வில் மாற்றுகிறார். राम लक्ष्मण से उपकृत वज्रकर्ण ने अपने दोनों की बहुत प्रशंसा की, अपनी 8 कन्याओं की सगाई लक्ष्मण के साथ की. इसी प्रकार सिंहोदर सहित अन्य राजाओं ने भी अपनी 300 कन्याओं की सगाई लक्ष्मण से की. இதை பார்த்த உடனே வஜ்ரகர்ணன் மிகவும் மகிழ்கிறான். மகிழ்ந்தவன் தன்னுடைய 8 மகள்களை லக்ஷ்மணனுக்கு நிச்சயித்து வைக்கிறான், நீங்கள் மணந்து கொள்ள வேண்டும் என்று. அதே போல சிங்கோதரன் மற்றும் அவனை சார்ந்த மற்ற அரசர்களும் ஏறக்குறைய 300 மகள்களை லக்ஷ்மணனுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக அவர்கள் எல்லோரும் தயாராகிறார்கள். जब वे सभी राजा शादी का मुहूर्त निकलवाने लगे तो लक्ष्मण ने कहा कि मैं शादी तभी करूंगा जब मैं अपनी भुजाओं के बल पर राज्य बनाऊंगा और तभी अपनी माताओं को भी बुलाऊंगा. राम ने भी लक्ष्मण की हाँ में हाँ मिलाते हुए कहा कि अभी हमारा निश्चित निवास नहीं है. அவர்கள் எல்லாம் திருமணத்திற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டு திருமணத்திற்காக நாள் குறிக்கும் பொழுது லக்ஷ்மணனும் ராமரும் இருவருமே சொல்கின்றார்கள், இப்பொழுது எங்களுக்கு என்று எந்த நாடும் கிடையாது, ராஜ்யமும் கிடையாது, தங்குவதற்கு இடம் கிடையாது. நாங்கள் எங்களுக்காக ஏதாவது ஒரு நகரத்தை உருவாக்கி கொண்டு தங்குவதற்கான இடத்தை உருவாக்கி கொண்டு எங்களுடைய தாய்களை பெற்றோர்களை அழைத்து கொண்டு இங்கு வந்து தங்கிய பிறகுதான் நாங்கள் திருமணம் செய்வோம். இப்பொழுது நாங்கள் திருமணம் செய்து கொள்ளும் சூழ்நிலையில் இல்லை என்பதை அவர்களுக்கு எடுத்து தெளிவாக கூறிவிடுகிறார்கள். स्वर्ग के समान भरत के राज्य में जो देश है उन्हें पार करते हुए हम मलयागिरी अथवा दक्षिण समुद्र के आसपास अपना घर बनाएंगे. சொர்க்கத்துக்கு ஒப்பான பரதனுடைய அரசாட்சி எங்கு அவனுடைய எல்லை முடிகிறதோ அந்த எல்லையை தாண்டி மலையாகிரி அல்லது தெற்கு கடல் பகுதிக்கு அருகில் உள்ள ஏதாவது ஒரு இடத்தில் தான் நாங்கள் வசிக்க இருக்கிறோம். எனவே
அந்த இடத்தில் சென்று எங்களுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்த பிறகு நீங்கள் சொல்கின்ற உங்கள் மகளோடு திருமணம் செய்து கொள்கின்றோம் என்று சொல்கிறார்கள். किंतु सभी राजा राम लक्ष्मण से वहीं रहने की प्रार्थना करने लगे, उन्हें आगे बढ़ने से रोकने लगे। अतः सीता और लक्ष्मण के साथ राम अर्धा रात्रि में चुपचाप वहां छोड़कर आगे बढ़ गए. அப்ப அந்த அரசர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், நீங்கள் ஏன் செல்ல வேண்டும் தென் திசை நோக்கி? நீங்கள் இங்கேயே எங்களுடைய ராஜ்யத்திலேயே தங்கிவிடுங்கள், இங்கேயே சுகமாக இருங்கள் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு சொன்னாலும் ராமர் லக்ஷ்மணர் சீதை மூவரும் அதை ஏற்க மறுக்கிறார்கள். பிறகும் இவர்களை விடுவதாக தெரியவில்லை. எனவே நள்ளிரவில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த போது ராமர் லக்ஷ்மணர் சீதை மூவருமாக அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு சென்று விடுகிறார்கள். பிறகு காலை பொழுது राजा प्रजा चैत्यालय में आए तो वहां श्री राम को न देखकर बहुत दुखी हुए और उनके पुनः आने का इंतजार करने लगे. காலை பொழுது விடிந்த பிறகு ராமர் லக்ஷ்மணர் சீதை இவர்களை சைத்தியாலயத்தில் காணவில்லை என்று தெரிந்தவுடனே அவர்கள் சரி ஒருவேளை எங்காவது சென்று இருக்கலாம், திரும்பி வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் इस प्रकार घूमते हुए कुंभर नामक ग्राम के पास वाले वन में पहुंचे. அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள், ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தபடி இவர்கள் அங்கு செல்லவில்லை. இவர்கள் தென் திசை நோக்கி தொடர்ந்தார்கள் பயணத்தை. தொடர்ந்து சென்றவர்கள் கும்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தை அடைந்தார்கள். அங்கு पानी लाने के लिए जब लक्ष्मण पास में स्थित सरोवर में पहुंचे तो राजकुमार का वेश बनाए हुए कल्याण माला नामक राजकुमारी की नजर उन पर पड़ी और वह लक्ष्मण के रूप पर मुग्ध हो गई. अतः उसने अपने एक प्यादे को भेजकर लक्ष्मण को अपने पड़ाव में बुलवाया. அப்பொழுது லக்ஷ்மணன் தண்ணீர் கொண்டு வருவதற்காக சென்று கொண்டிருந்த லக்ஷ்மணன் இடையிலே கல்யாணமாலா என்று சொல்லக்கூடிய ஒரு அரச குமாரி, அந்த அரச குமாரன் வேடத்திலே அங்கு தங்கி இருந்தாள். லக்ஷ்மணனை பார்த்த உடனே லக்ஷ்மணனுடைய அழகில் மயங்கி தன்னிடம் இருந்த தோழியை அணைத்து லக்ஷ்மணனை உடனே இங்கு கொண்டு வரும்படி கட்டளையிட்டாள். लक्ष्मण के कुल गोत्र आदि को जानने के लिए उत्सुक कल्याणमाला ने जो ही उनसे चर्चा आरंभ की, वे बोले कि पहले मैं अपने भाई भाभी को खान पान सामग्री दिया हूं, फिर उनके आज्ञा से आपके निश्चिंत होकर बातचीत करूंगा. இப்போ லக்ஷ்மணன் அங்கு செல்கிறான். கல்யாணமாலா அவனை பற்றிய விவரங்களை அறிவதற்காக முயற்சி செய்கிறாள். ஆனால் லக்ஷ்மணன் முதலில் நான் என்னுடைய அண்ணன் அண்ணிக்கு தேவையானவற்றையெல்லாம் செய்துவிட்டு அவர்களுக்கு உணவு நீர் முதலியவற்றையெல்லாம் தந்த பிறகு அதுக்கப்புறம் நான் வந்து உன்னிடம் நீ கேட்பதையெல்லாம் நான் அந்த விவரத்தை தருகிறேன் என்று சொல்றான். அதை கேட்டவுடன் கல்யாணமாலை என்ன சொல்கிறாள், வேறொரு தூதுவனை அணைத்து அனுப்பி சீதையையும் ராமரையும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு அழைத்துக் கொள்கிறாள். சீதை ராமர் அனைவரும் அந்த இடத்திற்கு வந்து சேருகிறார்கள். அப்பொழுது கல்யாணமாலா ராமர் லக்ஷ்மணர் சீதை மூவருக்கும் என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட மரியாதையெல்லாம் செய்து அவர்களுக்கு தேவையான உணவு முதலியவற்றெல்லாம் அவளை ஏற்பாடு செய்கிறாள். இப்படி அதன் பிறகு सभी के चले जाने पर राम लक्ष्मण सीता के समक्ष कल्याणमाला ने राजकुमार का वेश त्यागकर अपना असली रूप धारण किया. अतीव सुंदर उस कन्या को देखकर लक्ष्मण भी उस पर मोहित हो गए और वे टकटकी लगाकर उसे देखते ही रह गए. பிறகு உணவு எல்லாம் அருந்திய பிறகு உடன் இருந்தவர்களை தூதுவர்கள் மற்றவர்களை எல்லாம் அனுப்பிவிட்டு அந்த கல்யாணமாலா ஆண் உருவத்தில் இருந்தவள் உடனடியாக பெண் உருவாக மாறுகிறாள். பெண் உருவாக மாறியவுடன் வேஷங்களை கலைத்து பெண் உருவாக மாறியவுடன் அவளுடைய அழகை பார்த்த அவள் மீது லக்ஷ்மணனுக்கே காதல் வந்து விடுகிறது. இப்படி ராம் द्वारा लड़के के वेश में रहने का कारण पूछने पर उसने बताया. அப்பொழுது ராமர் நீ பெண்ணாக இருந்து கொண்டு இதுவரை ஆண் வேடத்தில் ஏன் இருந்தாய் என்று காரணம் கேட்க அதற்கு அவள் சொல்கிறாள், जब मैं गर्भ में ही थी तभी मेरे पिता बाल खिल्ले को मिलेच्छों के राजा ने आक्रमण कर बंदी बना लिया था. मेरे पिता राज सिंहोदर के सेवक थे, अतः राजा सिंहोदर ने कहा कि बाल्य खिल्ले की अनुपस्थिति में उसकी रानी से जो पुत्र होगा वही राज्य का अधिकारी होगा. पर जब पुत्र के स्थान पर मैं पुत्री हुई तो राज्य जाने के डर से मेरी माँ व सुबुद्धि नामक मंत्री ने मिलकर मुझे पुत्र रूप में ही जनता के समक्ष प्रस्तुत किया और तभी से मैं राजकुमार के रूप में पलने बढ़ने लगी हूँ. அப்பொழுது அந்த கல்யாணமாலா சொல்கிறாள், நான் கர்ப்பத்தில் இருந்த பொழுது என்னுடைய தந்தை பாலகில்யன் மிலேச்சர்களால் கைது செய்யப்பட்டு
இந்த நகரத்தை விட்டே அவர்கள் என்னுடைய தந்தையை எடுத்து சென்று விடுகிறார்கள். அப்பொழுது என்னுடைய தந்தை சிங்கோதரனுடைய சேவகனாக பணியாற்றி கொண்டிருந்தார். சிங்கோதரன் என்ன சொன்னார், பால்யகில்யன் இப்பொழுது இல்லை என்பதால் பால்யகில்யனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையே அந்த ராஜ்யத்தை ஆளட்டும் என்று சொல்லிவிடுகிறார். அதற்கேற்ப அவர்கள் முடிவு செய்து விடுகிறார்கள். அப்பொழுது நான் பிறந்த பொழுது நான் பெண்ணாக பிறந்து விட்டேன். பெண்ணாக பிறந்ததை கண்டவுடனே என் தாய் என்ன செய்வது என்று புரியாமல் சுபுத்தி என்று சொல்லக்கூடிய மந்திரியோடு சேர்ந்து இருவருமாக முடிவெடுக்கிறார்கள். இதை யாருக்கும் பெண் குழந்தை என்று அறிமுகப்படுத்த வேண்டாம். பெண் குழந்தை என்று அறிமுகப்படுத்திவிட்டால் நம்முடைய ராஜ்யம் நம் கைவிட்டு சென்றுவிடும். எனவே இதை ஆண் குழந்தையாகவே எல்லோரிடமும் காட்டி விடலாம் என்று என்னை ஆண் குழந்தை என்றே மக்கள் முன்பு அறிமுகப்படுத்தி விட்டார்கள். मिलेच्छ राजा अत्यधिक शक्तिशाली है, उससे लड़ने में राजा सिंहोदर भी समर्थ नहीं है. அந்த என் தந்தையை கைது சென்ற மிலேச்ச அரசன் மிகவும் வல்லமை புரிந்தவன், ஆற்றல் மிக்கவன். அவனோடு போரிடும் அளவுக்கு சிங்கோதரனுக்கு கூட வலிமை கிடையாது. எனவே அவனும் பயந்து கொண்டு அமைதியாக இருந்து விடுகிறான் என்று சொல்கிறார். अतः वह भी मेरे पिता को छुड़ाने में मेरी मदद नहीं कर सकते. मेरे पिता अभी बहुत कष्ट में हैं. इस देश में जो भी धन धान्य होता है वह सब दुर्ग की रक्षा करने वाले मिलेच्छ राजा को भेज दिया जाता है. சொல்ற இந்த நகரத்தில் என்னென்ன விளைகிறதோ அனைத்தையுமே மிலேச்சர்கள் வந்து அள்ளி சென்று விடுகிறார்கள். இந்த கோட்டைக்கும் அவர்கள்தான் பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களை மீறி எங்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. சிங்கோதரனாலும் அவரை எதிர்த்து போரிட முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருந்து இருக்கிறேன் என்று சொல்கிறார். इस प्रकार कल्याण माला की बात सुनकर और उसे अत्यंत दुखी देखकर लक्ष्मण ने कहा कि हे सुंदरी, तुम शोक छोड़ो और पुरुष वेश में राज्य करते हुए धैर्य के साथ कुछ दिन और प्रतीक्षा करो. अब तुम्हारे पिता शीघ्र ही छूट जाएंगे, क्योंकि मिलेच्छों के राजा को वश में करना कोई बड़ी बात नहीं है. அப்பொழுது லக்ஷ்மணன் சொல்றார், நீ கவலையை விடு, இனிமேல் உனக்கு இப்படி துன்பம் ஏற்படாது. உன்னுடைய தந்தை விரைவிலேயே மிலேச்சர்களிடமிருந்து விடுபட்டு விடுவார். நீ இப்பொழுது இருக்கும் எப்படி இருக்கிறாயோ, அதாவது ஆண் வேடத்தில் இருக்கிறாயோ, அந்த ஆண் வேடத்திலே இன்னும் சிறிது நாட்கள் நீ அரண்மனையில் இரு. விரைவிலேயே உன் தந்தை உன்னிடம் சேருவார் என்று சொல்லிவிட்டு, மிலேச்சர்களை வெல்வது மிகப்பெரிய கடினமான ஒரு செயல் அல்ல, நீ கவலைப்பட வேண்டாம் என்று அவளுக்கு சொல்லிவிட்டு लक्ष्मण के उक्त कथनों से निश्चिंत हुई कल्याण माला ने उनके साथ 3 दिन प्रसन्नता पूर्वक बिताए. அதுக்கப்புறம் 3 நாள் அவர்கள் அங்கேயே தங்குகிறார், ராம லக்ஷ்மணன் சீதை கல்யாண மாலை எல்லோரும். அதன் பிறகு कल्याण माला के सोने पर रात्रि में राम लक्ष्मण सीता चुपचाप वहां से निकल गई. कल्याण माலை உறங்கிய பிறகு இரவு பொழுதில் மூவரும் அங்கிருந்து சென்று விடுகிறார்கள். जागने पर रामादि को न पाकर कल्याण माला बहुत दुखी हुई, पर अंत में अपने को संभल कर ராஜ்குமார் கா வேஷ் தாரன் கர் अपने नगर लौट गई. பொழுது புலர்ந்ததும் இவர்கள் மூவரையும் காணாமல் கல்யாண மாலைக்கு கவலை ஏற்பட்டது. இருந்தாலும் இவர்கள் கூறிய அந்த கூற்றை எண்ணி நம்பி அதன் மீது நம்பிக்கை வைத்து எப்படியாவது நமக்கு நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தோடு மீண்டும் ஆண் வேடம் போன்று தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பி விடுகிறாள். राम लक्ष्मण और सीता नर्मदा नदी को पार कर जब विंध्याचल के सघन जंगल में पहुंचे तो वहां उनकी मुठभेड़ मिलेच्छों के अधिपति से हो गई. ராமர் லக்ஷ்மணர் சீதை மூவரும் நர்மதை நதியை தாண்டி செல்லும் பொழுது விந்தியாச்சல பர்வதத்திலே காட்டிலே அந்த மிலேச்சர்களுடைய அரசன் இருந்தான். அந்த அரசனோட இவர்களுக்கு போர் கொண்டது. அந்த சண்டையில் லக்ஷ்மணன் அவர்களை வீழ்த்தி அந்த மிலேச்ச அரசனை கைது செய்து அவன் கைது செய்த அனைத்து அரசர்களையும் விடுவித்தான். அதில் கல்யாண மாலையுடைய தந்தையும் ஒருவர் பாலகில்ய, அந்த பாலகில்யனையும் விடுவித்து லக்ஷ்மணன் இந்த मिलेच्छ அரசனை கைது செய்து விடுகிறான். जब बालकिल्य अपने नगर में पहुंचे तो नगरवासियों ने उनका बहुत स्वागत किया. कल्याण माला भी अपने असली रूप में आ गई. उसे राजकुमारी के रूप में देखकर प्रजा आश्चर्यचकित रह गई. इस प्रकार पीड़ितों को दुष्टों से बचाते हुए राम लक्ष्मण सीता सहित रात्रि के सघन अंधकार में आगे बढ़ते रहे. இப்படி லக்ஷ்மணன், ராமர், சீதை மூவரும் தங்களுடைய பயணத்தில் இடைப்பட்ட யார் யாரெல்லாம் இடைப்பட்டார்களோ அவர்களுக்கு எந்த இன்னல்களை எல்லாம் போக்கி இவர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி இவர்களால் இயன்ற உதவி செய்தார்கள். இப்படியாக பிறருக்கு உதவி செய்து கொண்டு கல்யாண மாலையுடைய தந்தை பாலகில்யன் அவரையும் விடுவித்து அவருடைய நகரத்துக்கு அனுப்பி விடுகிறார்கள். அந்த
கல்யாண மாலா தந்தையை பார்த்த உடனே மிகவும் மகிழ்ந்து அதன் பிறகு தன்னுடைய உண்மையான உருவாகிய பெண் உருவில் தோன்றினால் அவளை பெண்ணாக பார்த்த மக்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். இவ்வளவு நாட்களாக ஆண் என்று சொன்னது இது ஆண் அல்ல பெண் தான் என்பதை அறிந்து அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியம் ஏற்பட்டது. எது எப்படி இருந்தாலும் பாலகல்யன் திரும்பிவிட்டான், அரசன் திரும்பினான், நல்ல முறையில் திரும்பி இருக்கின்றான் என்பதை கண்டவுடன் கல்யாண மாலாவுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. அங்கு அந்த அரசாட்சியில் இருந்த மக்கள், அரசாட்சிக்குட்பட்ட மக்களும் மிகவும் மகிழ்ந்தார்கள். அரண்மனையில் இருப்பவர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ந்தார்கள். இப்படியாக கல்யாண மாலாவினுடைய கஷ்டத்தை போக்கி ராமர், லக்ஷ்மணர், சீதை மூவரும் தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தார்கள். இப்படி வழிநெடுக இவர்களால் இயன்ற அளவுக்கு அனைவருக்கும் நன்மை செய்து கொண்டு இவர்கள் பயணம் தொடர்கிறது. இவ்வாறாக இன்றைய வகுப்பிலே 9ஆம் நாள் கதை வரை நிறைவு பெற்றிருக்கிறது. இதன் பிறகும் கதை தொடர இருக்கிறது. அந்த தொடர இருக்கக்கூடிய கதையை நாளை வகுப்பில் நாம் பார்க்கலாம். 21 நாள் கதை, அதிலே 9 நாள் கதை நிறைவு பெற்றிருக்கிறது. ஏறக்குறைய 100 பக்கங்கள் இதுவரை நிறைவு பெற்றிருக்கின்றன. இன்னும் 100க்கும் அதிகமான பக்கங்கள் இருக்கின்றன. அந்த கதையை நாமும் படிப்போம். ஆக இப்படி ராமர், லக்ஷ்மணர், சீதை இவர்களுடைய அயோத்தியை விட்டு வந்து காட்டிலே இப்படி பயணிப்பதன் விளைவாக பலருக்கும் நன்மைதான் ஏற்பட்டதை தவிர யாருக்கும் எந்தவித தீமையும் ஏற்படவில்லை. தீயவர்களை தண்டித்து நல்லோர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். இப்படி உதவி செய்து கொண்டே பயணம் தொடர்கிறது என்பதை கூறி இன்றைய வகுப்பை இதோடு நிறைவு செய்கிறேன். திங்கள் மும்மாறி பெய்க, திருவரும் வளர்க செங்கோல், நன்கெனிது அரசனாள்க, நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குள அறத்தினோரும் இனிதூழி வாழ்க எங்கள் புங்கவன் பயந்த நன்னூல் புகழொடு பொலிகமிக்கே. நான் வந்து பரதனை வந்து நானு பரதனையும் சொன்ன ராமன் ரவிச்சந்திரன் சார், ஹலோ ஹலோ, கேக்குதா மற்றவங்களுக்கு? ஹலோ, ஒரே நிமிஷம் பண்றா. ஓகே ஓகே.